வருவாரா? இந்த அண்ட சராசரத்தை யார் படைச்சான்? அவன் தானே கடவுள். அப்படி ஒருத்தன் இருப்பானே, அவன் என்ன பண்ணுவான்? என்ன நான் அவ்வளவு சூப்பர் பவர் இருக்கும் பொழுது நீ போட்டுக்கிட்டு என்னை படைச்சது நான் தாங்கிற, அப்புறம் காப்பாத்துறது அவர் தாங்கிற, அழிக்கிறது இவர் தாங்கிறன்னு கோவப்படுவாரா பட மாட்டாரா? எல்லா அதிகாரமும் அவர் கையில இருக்குது இருந்தா தான் அவர் கடவுள். காக்கிறதுக்கு ஒரு ஆள், அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா அவர் கடவுளே கிடையாது. இப்ப எடுத்துக்கிறீங்களேன், நான் இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன்னு கேட்டா காக்கிற கடவுள்கிட்ட போய் என்னை காப்பாற்ற சொல்றேன். அழிக்கிற கடவுள் என்னை இப்ப அழிக்க வர்றாரு. இப்ப என்ன நடக்கும்? காக்கிற கடவுளுக்கு நான் காணிக்கையெல்லாம் போட்டு அவரை கூல் பண்ணி நம்மளை காப்பாத்தி விடுன்ட்டேன். அழிக்கிற கடவுள் அழிக்க வர்றாரு. இப்ப அழிக்கப்படுவேன்னா நான் காக்கப்படுவேனா? இப்ப என்ன நடக்கும்ங்கிறேன். நான் அழிக்கப்பட்டேன்னு வைங்க, அப்ப காக்கிற கடவுள் அவுட்டு, அவர் கடவுளே இல்லைண்டாச்சு, அவர் காக்க முடியல இல்ல. அல்லது நான் காக்கப்பட்டேன்னு வைங்க, அழிக்கிற கடவுளுக்கு அழிக்க முடியலையே அப்படின்னு ஆயிரும். அதனால 2-3 செக்ஷன் பிரிச்சா உலகம் நாசமா போயிருங்க, உலகமே அழிஞ்சு போயிரும். இப்ப கர்நாடகாவில் தண்ணி தரமாட்டேங்கிறான் நமக்கு. கர்நாடகத்துக்காரன் என்ன செய்யறான்? அவன் ஒரு கடவுள்கிட்ட போய் முறையிடுறான், நம்ம ஒரு கடவுள்கிட்ட போய் முறையிடுறோம். இப்ப தண்ணி வருமா வராதா? வந்துச்சுன்னா அவர் தோத்துறாரு, வரலன்னா இவர் தோத்து போயிருவாரு. 2 இருக்கவே முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 முதல்வர் இருக்க முடியாதுன்னு சொன்னா, ஒரு நாட்டுக்கு 2 பிரதமர் இருக்க முடியாதுன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்கு 2 தலைவன் இருக்க முடியாதுன்னு சொன்னா, ஒரு அண்ட சராசரத்துக்கு 2 நிர்வாகி இருக்க முடியாது, 3 நிர்வாகி இருக்க முடியாது. இப்படி எல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, மதத்தை தனியா வச்சுட்டு வெளியே நின்று யோசிங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடையது சரியுமாங்க. முஸ்லீம் அமையதான் சரியுமா, இந்து அமையதான் சரியுமா, கிறிஸ்துவ அமையதான் சரியுமா. நம்ம என்ன செய்யணும்? சரியானதை கண்டுபிடிக்கும் போது வெளியேறி கொள்ளணும். இந்து வேணாம், வெளியே வந்துருவோம். வெளியே வந்து இறைவனை பற்றி எப்படி நினைத்தால் சரியாக இருக்கும்? உருவம் கொடுப்பது அது இறைவனுக்கு பிடிக்குமா, கொடுக்காது பிடிக்குமா? அவனுக்கு புள்ள குட்டி இருக்குங்கிறது பிடிக்குமா, இல்லைங்கிறது பிடிக்குமா? அனைத்து ஆற்றலும் அவனுக்கு என்று சொல்வது பிடிக்குமா, அவனுக்கு ஆற்றலே கிடையாதுன்னு சொன்னா பிடிக்குமா? தேவை உள்ளவன் என்று சொன்னால் கடவுளுக்கு பிடிக்குமா, எந்த தேவையும் அற்றவர் சொன்னா பிடிக்குமா? எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னால் கடவுளுக்கு பிடிக்குமா? கடவுளுக்கு சில காரியம் தான் செய்ய முடியும் என்று சொன்னால் பிடிக்குமா? புரோக்கர் வைத்து தான் காரியத்தை அறிந்து கொள்வார் கடவுள் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு பிடிக்குமா? புரோக்கரே கிடையாது, அவரே தானாக அனைத்து அறிந்து கொள்வார் என்று சொன்னா கடவுளுக்கு பிடிக்குமா? அப்படின்னு வெளியேறு சிந்திச்சு பாருங்க. எது கடவுளுக்கு திருப்தி தரக்கூடிய கொள்கை நினைக்கிறீங்களோ அதை ஏத்துக்கிறங்க. மதத்துக்கு வெளியே நின்று இந்த மாதிரி கடவுளை யாரு சொல்றான்னு பாருங்க. இந்த மாதிரி எந்த மதமாவது சொன்னாலும் ஏத்துக்கொள்ளுங்க. ஒரு மதமும் சொல்லாட்டி இப்படி ஏத்துட்டு போங்க. கடவுளை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில, கடவுளை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில, கடவுள் திருப்தி கொள்ளக்கூடிய வகையில, கடவுளுடைய மரியாதையை குறைக்காத வகையில கடவுளுக்கு இலக்கணம் வகுத்தால் அவர்கள் மறுமையில மோட்சம் அடைவார்கள். கடவுள் கோபப்படுற மாதிரி பிடிக்காத மாதிரி செய்தால் கடவுள்கிட்ட வெற்றி பெற முடியாது. அதை எப்படி அளந்து கொள்வது? நம்மளே அளவுகோலை வைத்துக் கொள்ள வேண்டியதான். நம்ம ஒரு ஆளுக்கு பரிசு கொடுப்பதா இருந்தா அறிவு கட்ட மடப்பையில நம்மளை திட்டுனா பரிசு கொடுப்போமா? அந்த காலத்து ராஜாக்கள்கிட்ட போய் புலவர்கள் பாட்டு பாடிதான் பரிசு வாங்கினாங்க, புகழணும். அப்ப கடவுளுடைய அந்தஸ்துக்கு தகுந்தவாறு எந்த மார்க்கத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குன்னு தேடி பார்த்து எது சரியோ அந்த கொள்கை ஏத்துக்கிறங்க. மதத்து சாயம் பூசாம அதுல நம்ம வெற்றி பெற முடியும். அதான் சரியான நிலைப்பாடு. நம்பர் 16க்கு முன்னாடி பெண்கள் பக்கம் தான் ஒரு ரிக்வெஸ்ட். நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், அமைதியா தான் இருக்கிறோம், கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்பர் 16 ஐயா, எங்க 16 இருங்க. இல்லம்மா, அது கொடுத்தோம்னா அப்படியே டோக்கன் கொஞ்சம் அவங்களுக்கு உள்ளது போயிடும், அதுக்குதான் இல்லையா? சகோதரி அவளுக்கு திருமறை குர்ஆன் பரிசுரை. வணக்கம் ஐயா, என் பேர் தாக்ஷாயணி. நான் ஒரு பிளேஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ரிலிஜியஸ் பிளேஸ்னு இருக்கு. இப்போ இந்துஸ்னா காசிக்கு போவாங்க, நீங்க வந்து மெக்காக்கு போறீங்க. கிறிஸ்டியன்ஸ்னா வேட்டிக்கம் போவாங்க, ஜூயிஷ்னா பெத்லஹேம் போவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறது அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க, எனக்கு கரெக்டா தெரியாது. உங்களுக்கு வந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது ஹஜ்ஜுக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு. பட் ஹிந்துஸ்க்கு, இது ஹிந்து கண்ட்ரி, செக்குலர் கண்ட்ரி தான், பட் ஹிந்துஸ் மேக்சிமம் இருந்தாலும் ஹிந்துஸ்க்கு ஒண்ணு கொடுக்கறது இல்லை, கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒண்ணு கொடுக்கறது இல்லை. அது கரெக்டா? அதை நீங்க ஏன் அக்செப்ட் பண்றீங்க? அழகான கேள்வி. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா,
முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க இல்லையா, இந்த ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்காக வேண்டி அரசாங்கத்திலிருந்து ஒரு மானிய தொகை ஒன்று கொடுக்கறாங்க. ஹஜ்ஜிங்கிறத எங்கள்ல வசதி படைத்தவருக்கு தான் கடமை, ஏழைகளுக்கெல்லாம் கடமை கிடையாது. வசதி உள்ளவங்க அவங்க வசதியை கொண்டே என்ன செஞ்சிடலாம், ஹஜ்ஜிக்கு போயிட முடியும். ஏழைபாளைகள் சொல்லி கொடுத்தாலாச்சும் பரவாயில்லை. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டுல இந்த மாதிரி கொடுக்கறாங்களே, அது சரியான்றது ஒன்னாவது கேள்வி. மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லையே அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும், இப்ப நீங்க சவுதி அரேபியாவுக்கு இப்ப இன்னைக்கு போறீங்க, இன்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றீங்க, ஒரு 15 நாள் 40 நாள் இருந்துட்டு வர்றீங்கன்னு வைங்களேன். இதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய கட்டணம், விமான கட்டணம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 30,000 ரூபாய் தான். விளங்குதா? ஹஜ்ஜி நேரத்தில் அரசாங்கம் எங்கள்கிட்ட வாங்குறது 80,000 ரூபாய். அதாவது மானியம் எல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு நாங்க சவுதிக்கு போய் அதே நாள் இருந்துட்டு வந்தால் 30,000 ரூபாய். ஏங்க சவுதிக்கு எவ்வளவு டிக்கெட்? சவுதிக்கு எவ்வளவு டிக்கெட் இப்ப சாதாரணமா? இப்ப 28, இந்த நேரத்தில் 28, அந்த நேரத்தில் 43,000 ரூபாய் விமான டிக்கெட். அதாவது 10,000 ரூபாய் சப்சிடி கொடுத்துட்டு 23,000 ரூபாய்க்கு 48,000 ரூபாய் வாங்குறது என்னது? 23,000 ரூபாயில போற விமான கட்டணத்தை 48,000 ரூபாய் எவ்வளவு கூட வாங்குறாங்க? 25 ரூபாய் கூட வாங்குறாங்களா? 25,000 ரூபாய் எங்கிட்ட கூட வாங்கிவிட்டு 10,000 ரூபாய் வச்சுக்க. இப்ப இந்த சப்சிடிங்கிறது அது ஒரு மோசடி. அதை விட நாங்கள் என்ன செய்யறோம்னா, எப்பவும் உள்ள 23,000 ரூபாய் கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு இன்னும் வசதியா போயிடும். விமானத்துல கட்டணத்தை வேணும்னு அதிகப்படுத்தி அதை டபுள் மடங்கு ஆக்கி அதுக்கு பிறகு உனக்கு ஒரு நன்கொடை 10,000 ரூபாய் தர்றோங்கிறது இருக்குது. அரசாங்கத்துக்கு ஹஜ்ஜின் மூலமாக எங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற லாபம் கூடவே தவிர அரசாங்கத்துக்கு கையில இருந்து 10 காசு போடவே இல்லை. எங்கள்கிட்ட 25 ரூபாய் பறிச்சுக்கிட்டு 10 ரூபாய் எங்களுக்கு தர்றாங்க, கூடுதலா பறிக்கிறாங்க. சாதாரண நாட்களில் உள்ளதை விட கூடுதலாக பறிக்கிறது இது சீசனுக்கு தகுந்த மாதிரி தனி வியாபாரி செய்வான். ஒரு அரசு செய்யலாமா? ஒரு வியாபாரி என்ன செய்வான், நேரத்துக்கு தகுந்த மாதிரி விலை ஏத்திக்கிடுவான். டிமாண்ட் வந்துச்சுன்னா 10 ரூபாய் பொருள் 100 ரூபான்னு சொல்லுவான். நிறைய சரக்கு வந்துருச்சுன்னா 10 ரூபாய் பொருள் 7 ரூபாய்க்கு கொடுப்பான். அந்த மனப்பான்மை ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கலாமா? அதனால அந்த சப்சிடிங்கிறது நாங்கள் அதை ஒழிக்க தான் விரும்புறோம். நாங்க மக்கள் அரசாங்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீ சப்சிடிலாம் தர வேணாம், சாதாரண நாட்கள்ல வாங்குற கட்டணத்தை எங்கள்கிட்ட வாங்கு. இன்னும் நிறைய பேர் நாங்க ஹஜ்ஜிக்கு போவோம், இன்னும் கம்மியான காசுல போவோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சப்சிடிங்கிறது சொல்லுக்குத்தான் அழகா இருக்கே தவிர உண்மையில் எங்கள்கிட்ட கொள்ளதான் அடிக்கப்படுது என்பதை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஹஜ்ஜி நேரத்தில் விமான கட்டணம் எவ்வளவு, மற்ற நேரத்தில் எவ்வளவுங்கிறத நீங்கள் விசாரித்து நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒண்ணு. ரெண்டாவது இது மாதிரியான மானியங்கள் அந்த பனிலிங்கம் எங்கது, காஷ்மீர்ல பனிலிங்கம் சொல்றாங்களே, அமர்நாத் யாத்திரைகளுக்கு கொடுக்கப்படுது. அமர்நாத் ஹஜ்ஜிக்கு மட்டும் தான் கொடுக்கறாங்கங்கறீங்கல்ல, ஹஜ்ஜிக்கு மட்டும் கொடுக்கல. அமர்நாத் யாத்திரையை போறக்கூடியவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே அரசாங்கத்தில் செய்து கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு குதிரையில தான் கழுதையில தான் போகணும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அது கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா செய்து கொடுக்கப்படுகிறது. அந்த மாதிரியான இதே மாதிரியான, ஆனா எங்களுக்கு விமான கட்டணம் இருக்கிறதுனால செலவு கூட வருது. அவங்க லோக்கல்ல கொடுக்கறதுனால கம்மியா கொடுக்கறாங்க, ஆனா அதுக்காக கூட எதுவும் வசூல் பண்றது இல்ல. அப்ப அமர்நாத் யாத்திரைகளுக்கு கொடுக்கிறது சப்சிடிங்கிறது முழுக்க முழுக்க ஃப்ரீயா கொடுக்கப்படுது. அங்க இருந்து 10 ரூபாய் எடுத்துட்டு 5 ரூபாய் கொடுக்கறது இல்ல. எங்களுக்கு தரக்கூடியது 25 ரூபாய் எடுத்துட்டு 10 ரூபாய் எங்களுக்கு தர்றாங்க. அதனால செக்குலரிசம் உள்ள நாட்டுல இப்படி கொடுக்க தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இதை வச்சு மற்ற மக்களுக்கு தப்பான என்ன வருதுல, ஏதோ அரசாங்கத்திலிருந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கறான்னு கெட்ட எண்ணம் வருது. இதை விட கரெக்டான ரேட்டை போட்டு வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த கெட்ட எண்ணமும் வராது, எங்களுக்கு நன்மையா போயிடும். உண்மையான மதச்சார்பின்மை பேணப்படும் நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் அது குரல் கொடுங்க. 17 சகோதரர்களுக்கு திருமறை குர்ஆன் பரிசளிக்கப்படுகிறது. என் பேர் தேவானந்தன். கலியுகத்துல உலகம் அழிய போ சொல்றாங்க. ஏன் அழியுது, எதுக்கு அழியுது, இறைவன் யாரு, இறைவன் எந்த ரூபத்துல இருக்காரு, ஒளியா இருக்காரா, அவருக்கு உருவம் நம்மள மாதிரி இருக்கா, அவர் ஏன் ஒன்னும் கண்டுபிடிக்கல. எந்த கேள்வி? சரி, அதாவது என்ன கேட்கிறாருன்னா இறைவன் யாரு, ஏன் உலகம் அழியுது என்று கேட்கிறாருன்னு வைங்களேன்.
அதாவது இஸ்லாமுடைய பார்வையில இதுக்கு பதில நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். சகோதர சகோதரிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரர் அனைத்து பேருக்கும் இங்கே உங்களுக்கு விருந்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான்வெஜ்ஜும் இருக்கு, வெஜ்ஜும் இருக்கு. நான்வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடலாம், வெஜ்ஜு சாப்பிடுறவங்களுக்கு சரவண பவன்ல இருந்து வெஜ்ஜும் வந்திருக்கு. அதனால தயவு செய்து யாரா இருந்தாலும் சரி, இது எங்க அன்பு கட்டளை, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். முஸ்லீம்களுக்கு என்ன கேள்வின்னு வரும், பெண்களுக்கு மட்டும் சாப்பாடு தயார் பண்ணியிருக்கோம், ஆம்பளைக்கு இல்ல. சரி சரி. அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நாங்க இந்த மனித படைப்பை பற்றி, உலக அழிவை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆற்றலை அவரே பார்த்துக் கொள்வதற்காக என்ன பண்றாருன்னு கேட்டா, மனிதன்கிற படைப்பை படைக்கிறார். மனுஷனுக்கு மாத்திரம்தான் அறிவுங்கிறத ஒண்ணு கொடுக்கிறார். மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் பகுத்தறிவு, நல்லது கெட்டதுங்கிறத பகுத்தறியக்கூடிய தன்மையை கொடுக்கல. இந்த அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் என்ன செய்யலாம் கேட்டா, நினைச்சா நல்லவனாவும் வாழ முடியும், நினைச்சா கெட்டவனாவும் வாழலாம். நம்ம நினைச்சா தண்ணி அடிக்கவும் போகலாம், அடிக்காம இருக்கலாம். நம்ம நினைச்சா விபச்சாரம் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். நம்ம நினைச்சா திருடலாம், திருடாம இருக்கலாம். இப்படி இரண்டு விதமான ஒரு தேர்வை செய்யக்கூடிய நிலையில் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி கொடுத்து கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா, இதுல உனக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சுப்பா, நீ எவ்வளவு பேர் நல்லவனா நடக்கிறேன்னு நான் பார்க்க போறேன், எவ்வளவு பேர் கெட்டவனா நடக்கிறேன்னு பார்க்க போறேன். இதுவே சாஸ்வதமான உலகம் கிடையாது. இது சும்மா 50 வருஷம் 60 வருஷம் இருக்க போற உலகத்துல கடைசியாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நான் அழிப்பேன். அழிச்சதோட எல்லாம் முடிஞ்சிடாது, உன்னையே நான் திரும்ப உயிர்ப்பிப்பேன். திரும்ப உயிர்ப்பித்த பிறகு நீ நல்லது செஞ்சிருந்தாயானால் அழியாத என்றென்றும் இருக்கக்கூடிய வகையில உன்னை சொர்க்க சோலையில் குடியமர்த்துவேன். நீ கெட்டது செஞ்சிருப்பாயானால் என்றென்றும் துன்பப்படுற வகையில உன்னை நரகத்தில் போடுவேன். அதுதான் லட்சியம். இது ஒரு சோதனை கூடம், இது ஒரு பரீட்சை. பள்ளிக்கூடத்தில் பரீட்சை நடத்துற மாதிரி கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். இந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டாயானால் அங்க நல்லா இருப்ப. பரீட்சை முடிகிற காலம் தான் உலகம் அழிகிறது. இந்த உலகம் அழியதோட எல்லாம் முடிந்து விட்டது. நம்ம செயலுக்கு கடவுள்கிட்ட பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கறதா இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட். அதுக்கு தான் உலகம் அழியுது. உலகம் அழிகிறது எதுக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் செய்த நன்மை தீமைக்கு ஒரு முடிவு வரணுமா இல்லையா? எவ்வளவு அநியாயம் செஞ்சவன் நல்ல நல்ல சொகுசா வாழ்ந்துட்டு போயிட்டானே, எவ்வளவு நல்லது செஞ்சவன் எல்லாம் கஷ்டப்பட்டு செத்து போயிட்டானே. அப்ப நல்லது செஞ்சுட்டு இந்த உலகத்துல ஒன்னு அனுபவிக்காம இருக்கிறான், அவனுக்கு உரியதை கொடுக்கணும். அநியாயம் செஞ்சுட்டு இந்த உலகத்துல நல்லாவே வாழ்ந்துட்டு போயிட்டான், தண்டிக்கப்படவே இல்லை, அவனுக்குரிய தண்டனையை வழங்கணும். அதுக்குன்னு ஒரு நாள் நிச்சயமா தேவை. அந்த நாளுக்கு கொண்டு போறதுக்காகத்தான் உலகம் அழிக்கப்படுது என்று இஸ்லாம் சொல்கிறது. வேற நம்பர் 18, நம்பர் 18 வாங்க. சகோதரர்களுக்கு திருமறை குர்ஆன் பரிசளிக்கப்படுகிறது. ஐயா, என் பேர் வரதராஜன். ஆக்சுவலா நபிகள் நாயகம் அவருடைய வரலாறு பற்றி படிச்சேன். அதுல அதனால அவருடைய வாழ்க்கை தரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுல சின்ன ஒரு மன வருத்தம் என்னன்னா, அவர் தன் தாய்க்கு ஈடான இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை மணந்து இருக்கிறாரு. இரண்டாவது அவர் பொண்ணுக்கு வயதான, சின்ன பெண் வயதான 2 மனைவிகளை அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாருன்னு வருது. பெரிய ஒரு இளைஞானத்தில் இருக்கிறவங்களுடைய ஏன் இந்த மாறுபாடுன்னு தான் தெரிஞ்சுக்கலான்ட்டு ஆசைப்படுறேன். எனக்கு சரியான விளக்கம் நீங்க கொடுங்க. சின்ன வயசு பெண்ணை மணந்திருக்குது, தாய்க்கு ஒப்பான வழியும் மணந்திருக்கிறார், தான் வயசு மூத்தவங்களை. ரெண்டையும் செய்யறாரு, ரெண்டையும் செஞ்சிருக்காரு. ஏன் இந்த முரண்பாடு? அதாவது அவங்களுடைய ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணையும் மணந்திருக்கிறாரு, சின்ன வயசு பெண்ணையும் மணந்திருக்கிறார். இப்படி தாய்க்கு ஒப்பானவள், வயசுல மூத்தவள் தான் என்ன சொல்றாங்க, தாய்க்கு ஒப்பானவளை, அந்த மாதிரி வயசுல உள்ளவங்களை மணந்திருக்கிறாரு. இது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது சின்ன வயசு பெண்ணை மணக்கிறத பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. முதல்ல நம்ம இஸ்லாத்தினுடைய சட்டத்தை விளங்கிக்கிறணும். நபிகள் நாயகம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இறைவனுடைய தூதர் என்று 40வது வயசுல மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க 40வது வயசுல வரைக்கும் சாதாரண வியாபாரியாக, சாதாரண மனிதராகத்தான் மக்கள்கிட்ட இருந்தாங்க. எந்த ஒரு இயக்கமும் அவங்க கட்டல. 40வது வயசுல இறை தூதர் என்று அவங்க டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ண பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி அமைச்சிருந்தாங்கன்னு கேட்டா,
அந்த ஊர் மக்கள் என்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்தார்களோ அப்படித்தான் வாழ்ந்தாங்க. இறைவன் உத்தரவு வர வர ஒண்ணு ஒண்ணா மாத்திக்கிட்டாங்க. உத்தரவு வராத விஷயங்கள் எப்படி நடந்தாங்கன்னு கேட்டா, அந்த ஊரில் எப்படி நடைமுறை இருந்ததோ அதன்படியே வாழ்ந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த சமூகத்தில் சின்ன வயசு பெண்களை மணந்து கொள்ற ஒரு வழக்கம் இருந்தது. நபிகள் நாயகம் இறை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த அரபு சமுதாய மக்கள்கிட்ட சின்ன வயசு பெண்ணை என்ன செய்வாங்க, ஒரு 25 வயசு ஆள் கூட ஒரு 15 வயசு பெண்ணை என்ன செய்வார், 30 வயசு ஆள் கூட கட்டிக்கிடுவார். அது தவறாக அந்த மக்கள்கிட்ட கொல்லப்படவே இல்லை. பருவம் அடையாத பெண்ணை கூட திருமணம் செய்து கொண்டு பருவம் அடைஞ்ச பிறகு இல்லறத்தில் ஈடுபடுத்துவாங்க. பேருக்கு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க, பருவம் அடைஞ்ச பிறகு இல்லறத்தில் ஈடுபடுத்துவாங்க. இப்படி ஒரு பழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்துகிட்டே வந்தது. அந்த சமுதாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறத நபிகள் நாயகம் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு இஸ்லாம்ங்கிற ஒரே நாள்ல கொடுக்கப்படல. எங்க நம்பிக்கை பிரகாரம் 23 வருஷம் 40வது வயசுல இருந்து 63வது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. 40ல இறை தூதர்னு சொன்னாங்க. இறை தூதர் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் வாழ்ந்த காலம் 23 ஆண்டு. இந்த 23 ஆண்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சட்ட இறைவன் வரும். வந்தவன அதை அமுல்படுத்துவாங்க. சட்டம் வராத விஷயத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஊர் வழக்கப்படி செஞ்சுக்கிடுவாங்க. அப்ப அந்த ஊர்ல இது ஒரு சாதாரண ஒரு மேற்றாவே இல்லாத ஒரு காலத்துல சிறுமியை திருமணம் செஞ்சாங்க. வயசுக்கு வராத சிறுமியை திருமணம் செஞ்சாங்க. வயசுக்கு வந்த பிறகு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க. ஆனால் பிறகு அவங்களுக்கு உத்தரவு வந்து விட்டது, சிறுமிகளை திருமணம் செய்யக்கூடாது, பெண்கள்கிட்ட சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது, அனுமதி வாங்காமல் திருமணம் செய்யக்கூடாது. திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தம். இதையெல்லாம் முகமது தான் உண்டாக்குறார். திருமணங்கிறது சடங்கு அல்ல, வாழ்க்கை ஒப்பந்தம். வாழ்க்கை ஒப்பந்தம் என்ன அர்த்தம்? இவருக்கும் ஆம்பளைக்கும் தெரியணும் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி, பொம்பளைக்கும் அதான் ஒப்பந்தங்கிறது. ஒப்பந்தம் சொன்னா ஒரு வீட்டை நான் விற்கிறேன், நீங்க வாங்குறீங்கன்னா நான் என்னத்தை விற்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும், எனக்கு தெரியணும். நீங்க என்னத்தை வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப அதை விளங்குனா தான் அதுக்கு பேர் அக்ரிமெண்ட். அப்ப திருமணத்தை வாழ்க்கை ஒப்பந்தம் குர்ஆன்ல சொன்ன பிறகு நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, இனி கிடையாது, நான் அந்த காலத்து வழக்கப்படி ஒண்ணு செஞ்சுட்டேன், இனிமேல் இந்த இது சரி கிடையாது, சின்ன பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுவது என்பது கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் இறை தூதரான துவக்க காலத்துல, இறைவன் உத்தரவு வராத காலத்துல ஊர் வழக்கப்படி சில காரியங்களை செய்தார்கள். அது தவறு என்று இறைவன் சொன்ன பிறகு நான் செஞ்சதுனால அதை நியாயப்படுத்துவேன் சொல்லாம இனிமே யாரும் செய்யக்கூடாது, இது அனுமதி வாங்காமல் பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அதனால சிறுமி திருமணம் என்பது இஸ்லாத்துல கிடையாது. துவக்க காலத்துல இறைவன் உதாரணமா மதுபானத்தை எடுத்துக்கிறீங்களேன். நபிகள் நாயகம் இறை தூதர் ஆனாங்கல்ல, இஸ்லாத்தை நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தண்ணி அடிப்பாங்க. ஏன் அடிச்சாங்க? தண்ணி அடிக்க கூடாதுன்னு சட்டம் வரல. முஸ்லீமாக ஆகி கூட 5 வருஷம் 10 வருஷம் என்ன செய்யறாங்க, குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு என்ன செய்யுது, இறைவன் உத்தரவு வருதுன்னு நபிகள் நாயகம் டிக்ளேர் பண்றாங்க. முடியாதா? அப்படி விரும்பக்கூடிய ஆண்களும் பெண்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. வயசுல கொஞ்சம் கூட உள்ளவங்க, கம்மியான ஆளை விரும்பக்கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அது ஒரு தவறானதோ சயின்டிபிக்காவும் தவறு கிடையாது. அவங்க விதவையா இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இல்லாம இருக்கிறாங்க. சமூக நோக்கோட நம்ம அந்த விதவைக்கு வாழ்க்கை கொடுப்போமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்தினால் வயசை வச்சுக்கிட்டு தாயின்ற கூடாது. அப்படி சொல்றதா இருந்தா ஒரு 30 வயசுக்காரர் 20 வயசு பொண்ணை கட்டும் போது மகளுக்கு நிகரானவரை கட்டுறான்னு சொல்லுவீங்களா? இது தாய்க்கு நிகரானது. இப்படி சொல்ல போனா ஆம்பளை 30 வயசு, பொம்பளை 20 வயசா இருந்தா மகள் வயசுல உள்ள ஆள நீ கட்டுறன்னு கேட்க முடியுமா? வயசு கூடவோ குறையவோ இருக்கிறதுனால தாய் பிள்ளைங்கிற ஒரு உறவை நம்ம என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. இன்றைக்கும் அப்படி இருக்குதா இல்லையா? 30-35 வயசு ஒரு பெண் ஒரு 20 வயசுக்காரனை கல்யாணம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? தப்பா? தப்புதான். விபச்சாரம் தான் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு மாப்பிள்ளை தயாரா கட்டிக்கலாம். வாழ்க்கைங்கிற சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். இது சம்பந்தமா நபிகள் நாயகம் பல திருமணம் ஏன் செய்தார்கள் என்ற சந்தேகங்கள்லாம் இதை தொடர்ந்து வறுமையானால் இதுக்கும் விளக்கம் தர்ற வகையில கொடுத்தாச்சா? நபிகள் நாயகம் பல திருமணம் செய்து ஏன் என்ற புஸ்தகம் அவங்களுக்கு தரப்படும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கொடுத்தாச்சு. 19 நம்பர் 19 சகோதரர் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் பரிசளிக்கப்படுகிறது. வணக்கம், என்னுடைய பெயர் தனஞ்சயன், திருவள்ளிக்கணி பகுதியிலிருந்து வருகிறேன்.
நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கு ஓராண்டுகளுக்கு முன்பு கருத்து கணிப்புக்காக என்னை மயிலாடுதுறை பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். மயிலாடுதுறை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கிராமம் தோறும் சென்றேன். உங்களுக்கு தெரியும், மயிலாடுதுறை பகுதியில் அதிகம் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. அங்கே நான் கருத்து கணிப்புக்காக எனக்கு குறிப்பிடப்பட்டிருந்த நபர் பெண்கள், வயதானவர்கள் அப்படி இருந்துச்சு. நான் பெண்கள் சகோதரிகளை கருத்து கணிப்பாக அந்த நேரடி கலாய்வுக்கு போனப்போ எல்லாம் இளைய வயது எல்லாருமே வீட்டுக்குள்ளவே கதவை சாத்திட்டு நான் கேட்கிற கொஸ்டினுக்கு கூட பதில் பண்ண முடியாம, உங்களுக்கு என்ன வேணும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்கள் வெளியே ஜமத் போயிருக்காங்க, வந்த பிறகு அவங்கள கண்டு கேட்டுக்கோங்க சொல்லிட்டு உடனே ஜன்னலை சாத்திட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுங்க கான்னு, அது கூட அவங்க ஜன்னல் வழியா தான் கொடுத்தாங்க. அதே இன்னொரு வீட்டுக்கு போனேன். ஒரு 60 வயசை கடந்த ஒரு பெரியவர் வழியில கட்டில உட்காந்துட்டு இருந்து எது வந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க மருமகள் என்னோட சர்வே லிஸ்ட்ல வந்தாங்க. அவங்க உள்ள இருந்தாங்க. அவரு என்ன பண்ணாரு, நானே சொல்றேன் மருமகளை கேட்கிற கேள்விக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி சொல்லிட்டு வரும்போது எனக்கு கொடுத்திருந்த கேள்வியில ஒரு கேள்வி தேசிய கொடியை ஒட்டி இது என்னன்னு கேட்கணும். 60 வயசு கடந்திருந்தால் அவங்க மருமகளோ பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்றால் நம்ம மாமனாரை கேட்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த படம் எதுன்னு கேட்கணும் அவர்கிட்ட. அப்படி கேட்கறப்ப அவர் சொன்னார், நான் 17 வருஷமா சவுதி அரேபியாவில் இருக்கேன், இது எனக்கு தெரியாதா, இது காங்கிரஸ் கொடின்னு. இது எனக்கு தெரியாதா, இது காங்கிரஸ் கொடி, நான் கதராட போராட்டம்லாம் கலந்துருக்கேன்னு சொன்னார். அவங்க மருமகள் உள்ளார ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணாங்க, ஐயோ அது தேசிய கொடி அதுவா தெரியல சொல்லி உள்ள உன்னை யார் வெளியே வர சொன்னது, ஜன்னலை சாத்து சொல்லிட்டு அவங்க பேச்சு ஜன்னலை சாத்து சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். கருத்துரிமை பெண்களுக்கான கருத்துரிமை என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலேயே திட்டமிட்டு மறுக்கப்படுகிறதா, இல்லை நபிகள் அவர்களால் கூறப்பட்ட குர்ஆனிலேயே மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ குறிப்பிடப்படுகிறதா? இதுதான் என்னோட கேள்வி. அதாவது இந்த ஆய்வுக்காக சென்சஸ் எடுப்பதற்காக அவர் சென்ற பொழுது முஸ்லீம் கிராமங்கள்ல அவர் போயிருக்கிறாரு. அங்க உள்ள பெண்கள் ஒழுங்கா என்ன செய்யல, அவங்க ரிப்ளை கொடுக்கல, கதவை சாத்தி கொண்டார்கள். பெண்கள் கருத்து சொல்வதற்கே தடுக்கக்கூடிய வகையில அங்க உள்ள பெரியவர்கள்லாம் நடக்கிறார்களே, இந்த மாதிரி பெண்கள் கருத்து சொல்லக்கூடாது இஸ்லாத்துல இருக்குதா அல்லது இவங்க அறியாமையில செய்யறாங்களான்னு கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் தெளிவாக வருது. ஒரு வசனத்தை நான் சொல்றேன், அதுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு கருத்துக்கு சுதந்திரம் இருக்குன்னு நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அதுல அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், அந்த வசனம் ஆரம்பிக்குது, முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற துணைவர்களாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து ஏவ வேண்டும், தீய காரியங்களை காணும் போது தடுக்க வேண்டும் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப முஸ்லிம் ஆண்கள் எப்படி நன்மையை ஒரு ஆளுக்கு சொல்லி பிரச்சாரம் செய்யணுமோ அதே மாதிரி பெண்களும் செய்யணும். தீமையை கண்டால் ஆண்கள் எப்படி தடுக்கணுமோ அது மாதிரி பெண்களும் தடுக்கணும் என்று குர்ஆன்ல இறைவன் எங்களுக்கு சொல்றார். அப்ப நல்லதை எடுத்து சொல்வது என்பது இந்த மாதிரி மேடை போட்டு கருத்து சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே மாதிரி தீமையை தடுத்தல் என்பது ஆம்பளை தப்பு செஞ்சா கூட நீங்க தப்பு என்று சுட்டிக்காட்டக்கூடிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது என்று குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்கள் எப்படி நபிகள் நாயகத்தில் எழுந்து கேள்வி கேட்பார்களோ, மார்க்கத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுவார்களோ, அது மாதிரி சபைகள்ல பெண்களும் எழுந்து என்ன செய்வாங்க, கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அப்ப கல்வியை அறிந்து கொள்வதில், கருத்துக்களை பதிவு செய்வதில் ஆண்களுக்கு இருக்கிற அத்தனை சுதந்திரமும் பெண்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிராமங்கள் என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லீம் கிராமங்கள் மாத்திரம் கிடையாது, பொதுவாக கிராமத்திற்கு என்ற ஒரு அறியாமை நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. எல்லா ஆட்சியாளர்களும் நகரத்தை தான் முக்கியமாக கருத்துல கொண்டு அவங்க செயல்படுறாங்க. கிராமங்கள்ல உள்ளவர்களுக்கு அவங்க படிப்பதற்குரிய பள்ளிக்கூடங்களை இப்பதான் கிராமங்கள்ல வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல பள்ளிக்கூடம்னு சொன்னா என்னுடைய சொந்த ஒரு தொண்டி மாதிரி ஊரை நோக்கி கிராமங்கள்ல இருந்து படிக்க வருவாங்க. 40 கிலோமீட்டர் பள்ளிக்கூடமே கிடையாது. அப்ப அது யார் படிக்க வருவா, யார் வசதி வாய்ப்பா இருக்குது, அது மாதிரி மிகச்சிலர் தான் படிக்க வருவாங்க. அதனால கிராமங்களுக்கு நீங்கள் வேற சமுதாயங்கள் வாழக்கூடிய குக்கிராமங்களுக்கு போயிருந்தால் கூட இதுக்கு நிகரான ஒரு அனுபவத்தை தான் நீங்க அடைஞ்சிருப்பீங்க. பெரிய நகரங்கள் விஷயம் வேற. கிராமங்கள்ல
அந்த படிக்கிற ஒரு அடிப்படைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் நாங்க அதிகமா படிக்க வைக்கிறது கிடையாது, அது உண்மை. ஆண்கள் படிக்காததுனால வெளியிலேயாவது அறிஞ்சிக்கிறாங்க. பெண்களும் படிக்க வைக்கிறது இல்ல, அவங்க வெளியறிவு இல்லாதனால பெண்கள் வந்து அறிவு குறைவாகத்தான் இருக்கிறாங்க. ஆம்பளை எடுத்து பார்த்தா கூட எவ்வளவு படிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு அப்புறம் அரபு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நாங்களும் படிக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டில் படிச்சவங்களா இருந்தோம். வெள்ளையர்கள் ஆளுகிற காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷவுகத் அலி சகோதரர், ஜவஹர் அலி, அது மாதிரி வந்து முகமது அலி ஜின்னா, அவரெல்லாம் பெரிய பாரட்ல படிச்சவர். அந்த மாதிரி வந்து சர் சையத் அகமது கான், இன்னைக்கு அலிகர் பல்கலைக்கழகம் இருக்க அந்த யூனிவர்சிட்டியை உருவாக்குன சையத் அகமது கான் போன்ற பெரிய பெரிய படிப்பாளிகள் இந்த சமுதாயத்தில் இருந்தாங்க. அதுல ஒரு பெரிய மேஜரா ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற காலத்துல வெள்ளக்காரன் படிப்பு படிக்காதீங்க, ஹராம், படிக்காதீங்க யாரும் அப்படின்னு முட்டாள்தனமா சொன்னாங்க. மற்ற சமுதாயத்துக்கும் சொன்னாங்க, அவங்க எல்லாம் கேட்கல. எங்க சமுதாயத்தில் உள்ள என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாமிய அடிப்படை மார்க் அடிப்படையில் நீங்க ஆங்கிலம் படிக்க கூடாது, ஆங்கிலம் படிக்கிறது பாவம். ஏன் இப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்காக வேண்டி, ஆங்கிலத்தை வெறுத்தா தான் வெள்ளைக்காரனை விரட்டுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆங்கிலேயர் மாதிரி பேண்ட் போடக்கூடாது. எங்க மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லி தந்தது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேண்ட் போட விட மாட்டாங்க, பேண்ட் போடுறது பாவம்னு சொல்லுவாங்க. கிராப் வெட்ட விட மாட்டாங்க, வெள்ளைக்காரன் அப்படி வெட்டுவான். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கெல்லாம் கிராப் வெட்டி வந்தா வீட்டில் அடிப்பாங்க. அப்ப வந்து ஆங்கிலேயர் மாதிரி நடை, உடை, பாவனை, மொழி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாட்டு விடுதலைக்கு உத்வேகமா போராடுவதற்காக எங்களுக்கு இப்படி ஒரு வழியை காட்டினாங்க. அதோட படிப்பையெல்லாம் விட்டுவிட்டோம். படிச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கெல்லாம் பாதியிலே வந்தோம். மற்றவங்க எல்லாம் அந்த அறிவிப்பை இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், அது 100% கடைபிடிக்கிறோம். போய் படிப்பை ஆம்பளை இழந்தோமா, பொம்பளை இழந்துட்டோம். அப்ப படிப்பை வந்து நாங்கள் இழந்த ஒரு சமுதாயமா போனதுனாலதான் ஆம்பளையும் ஒண்ணு தெரியாம இருக்கிறான், ஆம்பளைக்கு ஒண்ணு தெரியலன்னா பொம்பளை அதோட கம்மியா தான் இருப்பாங்க. அதனால இந்த அறியாம இருக்கே தவிர, இன்றைக்கு நீங்க நடைமுறையில பாருங்க, இந்த உள்ள பெண்கள் வந்திருக்காங்க, கருத்து கேட்க வந்திருக்கிறாங்க. இப்ப கேள்விக்கு அனுமதிச்சோம்னு சொன்னா, நாங்க முஸ்லீம்களுக்கு இதே மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவோம். ஆம்பளைய கேள்வி விட மாட்டாங்க. நாங்க கேள்வி பதில் நாங்க வந்து முஸ்லீம்களுக்கு இது மாதிரி நாங்க கூட்டம் கூட்டி நடத்தும் பொழுது ஆம்பளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எல்லா 90% கேள்வி பெண்கள் இருந்தா வரும். அப்ப நாங்க இந்த சபையில வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு விழிப்புணர்வுகளை நாங்கள் ஊட்டி கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய அவல நிலைகளை படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒன்னும் ஊடுருவாத கிராமங்களா இருக்கும். நாங்கள் ஊடுருவி விட்டோம் என்று சொன்னால் அந்த மக்களையும் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்வோம். நீங்க இருக்கிற மாதிரியான கிராமங்கள் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஊடுருவுற பேசு வேணும். அது கிடைத்தால் விரைவில் நெஞ்ச அந்த மாற்றம் ஏற்பட்டுரும். ஆனா நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி இருந்த அளவுக்கு இப்ப முஸ்லிம்கள் அவ்வளவு பிற்போக்கா இல்ல, ஓரளவுக்கு விவரமா தான் இருக்கிறாங்க. அதையும் சொல்லிக்கிறேன். நம்பர் 20 அங்க இருக்குங்க பரிசீலிக்கப்படுகிறது. என்னுடைய பெயர் டாக்டர் கணேஷ். நான் சென்னையில் குழந்தை நல மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய வங்கியை பற்றி கேட்ட கேள்விக்கு ஐயா நல்ல முறையில் பதில் சொல்லியிருக்கின்றீர்கள். அதன் தொடர்ச்சியாக வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது நல்ல கருத்து தான். பிராக்டிக்கலா பார்க்க போனா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி உபரி பணத்தை மட்டும்தான் ஒருத்தர் பங்கு போட்டுக்கணும், வட்டி வாங்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க. உபரி பணத்தை செலவு செய்வது முடியாத நடுத்தர வர்க்கத்தில் எதிர்காலத்திற்காக ஒரு வாகனம் வாங்கணுமோ இல்ல ஒரு வீடு வாங்கணுமோ, அதற்கு ஒரு பண தேவைக்கு வங்கிகள்லையோ இல்ல மற்ற இடங்கள்லையோ கடன் வாங்குவது தவறு என்று கருதுகிறீர்களா? இல்லை எதிர்கால தேவைக்காக ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து வங்கிகளில் பணம் போட்டு சேமிச்சு வைக்கிறது என்ற கான்செப்டே தவறு என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லது ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் காப்பீடு, மருத்துவ காப்பீடு போன்றவற்றெல்லாம் எதிர்கால தேவைக்காக பணத்தை முதலீடு செய்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதா? என்றால் மற்ற மதத்தில் எல்லாம் இது செய்யறாங்க. வாகனம் வாங்குறதுக்கு வட்டி வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, இல்ல வட்டிகள் வங்கிகளில் பணம் சேமிக்க வைக்கிறாங்க. அவைகளாம் வட்டி கொடுக்கப்படுகிறது. இது இஸ்லாம் தடை செய்கிறதா? அப்படி இருந்தால் அந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கு உதவி செய்வதற்கு எதிர்கால தேவைக்கு என்ன வழிமுறைகளை நீங்கள் கூறுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமலா இருக்கின்றேன். அதாவது வட்டி வந்து இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது.
உபரியாக இருக்கிறவர்கள் வந்து சும்மா தான் கொடுக்கணும், இல்ல கடனா தான் கொடுக்கணும் நம்ம சொன்னோம். அதுல ஐயா டாக்டர் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம அந்த மாதிரி வட்டி கொடுக்கறது தடுக்கிறது நியாயம்தான், அது ஓகே. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன தொகையை வச்சிருப்பாரு, அவருடைய எதிர்காலத்துக்கு உதவட்டுமேங்கிறதுக்காக வேண்டி வியாபாரம் பண்ண தெரியாது, பணத்தை சும்மா வச்சிருக்க முடியாது, ஒரு பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணோம்னு சொன்னா அதுல இருந்து வட்டி தருவாங்க, அது நமக்கு பாதுகாப்பா இருக்குமே அப்படின்னு செஞ்சால் அதுவும் தவறா? அவர் வந்து அதிக கொள்ளையடிப்பதற்காக செய்யலையே, தன்னுடைய பாதுகாப்புக்கு தானே செய்யறாரு. அது மாதிரி வந்து இன்சூரன்ஸ் மூலமாக செய்வது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுவது, இதெல்லாம் தவறாங்கிறது அவங்களுடைய கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வட்டிங்கிறது இந்த முறைகள் எல்லாம் இப்ப வந்தது. இந்த முறைகளை பற்றி குர்ஆன்லயோ நபி வழியிலேயோ நேரடியா ஒண்ணுமே இருக்காது. நபிகள் நாயகம் எங்களுக்கு சொன்ன போதனை என்ன, குர்ஆன் எங்களுக்கு சொன்னது என்னன்னு கேட்டா, வட்டி கூடாது, வட்டி வாங்குபவர்கள் இறைவனுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள், அந்த வட்டி வாங்குற மனப்பான்மை யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு உத்தரவு. அப்ப எங்கெல்லாம் வட்டிங்கிறது வருகிறதோ அது அனைத்தையுமே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா வட்டி எங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, இருக்கிற பாவங்கள்லயே பெரிய பாவம் இருக்கு இல்லையா, ஒரு 7 பாவங்கள் லிஸ்ட்ல அது கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய இடத்துல அந்த வட்டியை இஸ்லாம் வந்து கடுமையான குற்றமா சொல்லுது. அப்ப கடுமையான குற்றமா சொல்ற காரணத்தினாலதான் நாங்க வங்கியில போய் சேஃப்டிக்காக பணத்தை சேமித்து வைத்தால் கூட எங்க சமுதாயத்தில் மார்க்கப்பட்டு உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு வட்டி வேண்டாம்னு எழுதி கொடுத்து டெபாசிட் பண்ணுவாங்க. எங்க பணத்தை நாங்க பாதுகாப்புக்கு போடுறோம், இதுக்கு நீங்க வட்டி எங்களுக்கு தர வேண்டாம். கேரளாவுல எல்லாம் முஸ்லீம்கள் அக்கவுண்ட் திறந்தாலேயே அவங்க வட்டி இல்லாத ஒரு அமைப்புல போட்டுருவாங்க, கேட்க கூட மாட்டாங்க. கேரளா முஸ்லீம்கள் யாருமே வட்டி வாங்க மாட்டாங்க. அவங்க பணத்தை கொண்டு பேங்க்ல கணக்கு போட்டாலே என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மாத்திரம் அதை தளர்த்தி வட்டி இல்லாத முறையில் அதை கணக்கை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப நம்ம பாதுகாப்புக்காக வங்கியில பணத்தை போட்டு வைக்கலாமே தவிர அது வட்டி வேண்டாம், வாங்க வேண்டாம்ங்கிறது தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவங்க சொல்லபடி ஒரு சின்ன அளவுக்கு சேஃப்டி இருக்கிறது. அவங்க சொல்றபடி ஒரு தொழில் தெரியாதவங்க பணத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது அதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தடுப்பதாக இருந்தால் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம தடுக்கும் பொழுது சில விதிவிலக்குகள்ல பாதிக்கத்தான் படுவாங்க. சில விதிவிலக்கு, ஒரு ஹெல்மெட் போடாட்டி பிடிங்கன்னு சொல்லுவாங்க, அது நல்லது சட்டமா இருந்தா கூட சில நேரத்தில் ஒருத்தன் மறந்துட்டு வந்தவங்க கூட மாட்ட தான் செய்வான், தலையில புண்ணு உள்ளவங்க கூட போடாம இருந்திருப்பான், அவன் பாதிக்கப்படுவான்னு பாதிக்கத்தான் செய்வாங்க. இந்த சட்டத்தில் வந்து திறந்து விட்டோம்னு சொன்னா அது வட்டி பரவல தவறில்லாத ஒரு காரியம் மக்கள்கிட்ட வந்துடும். அப்படிங்கிறக்கா இஸ்லாம் என்ன செய்யும்னு கேட்டா, பொதுவா ஒரு ரூலை சொல்லிடுறேன், அதுல 90% வந்து அநியாயத்தான் உதவுது, 10% பேருக்கு அது உதவுற மாதிரி இருந்தா கூட அவங்களும் தியாகம் பண்ணி வேணாம், நமக்கு தடுத்திருக்கிற வட்டி வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துக் கொள்ளணும். அதே நேரத்தில் வந்து இதை வந்து லாபகரமாக பயன்படுத்துவதற்கு எங்கள் மாதிரி அமைப்புல உள்ளவர்கள் நாங்க எங்க மக்களுக்கு உதவுறோம். வட்டி வேணான்னு பணத்தை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் சரியான வழிகாட்டக்கூடிய வகையில எங்கள் சமுதாயத்தில் உள்ள யாரு ஆசைப்படுறாங்களோ, ஒரு 50,000 ரூபாய் பணம் வச்சிருப்பாரு, வயசானவரா இருப்பாரு, தொழிலும் பண்ண தெரியாது, அவர் ஏதாவது தடுமாறுறாருன்னு சொன்னா எங்க மாதிரி இயக்கங்கள் அணுகும்போது நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, சில தொழிலதிபர்களை ஜாயிண்ட் பண்ணி அவங்க உழைக்க முடியாதவங்களா இருக்கிறாங்க, இதை உங்களுடைய சேரா சேர்த்துக்கிறங்க, கிடைக்கிற லாபத்துல உழைப்புக்கு நீங்க பாதி எடுத்துக்கிறங்க, முதல் போடுறவங்க நீங்க பாதி எடுத்துக்கிறங்க, இது நம்ம மனிதாபிமான முறையில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பலரோட நாங்கள் தொடர்பு படுத்தி அவர்களுக்கு அந்த பணம் லாபமாக வட்டிங்கிற முறையில் இல்லாம லாபமாக ஒரு தொகை கிடைக்கக்கூடிய வகையில எங்க ஜமாஅத்துல தலைமையிலே நாங்கள் இது மாதிரி ஒரு பல கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஜாயிண்ட் பண்ணி அதை ஒரு லாபகரமாக அந்த மக்கள் பயன்படக்கூடிய வேலையை செய்யறோம். ஏன்னா தடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல, ஒரு விஷயத்தை வட்டியை தடுத்துட்டோம்னா என்ன செய்வோம், அப்ப அனுமதிக்கப்பட்ட ஒரு வழியை நம்ம காட்டணும் இல்லையா, அதான் நாங்க செய்ய முடியுமே தவிர இதுக்காக வேண்டி அனுமதிக்க முடியாது. அது மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டாலும் அது அப்படியே வட்டி தான். நீங்கள் பணம் போட்டீங்க என்று சொன்னா அதை வந்து போனஸ்ங்கிற பேர்ல உங்க கணக்குல வட்டி வர வைப்பாங்க, உங்களுக்கு வட்டி தருவாங்க. அதனால லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இதில் நாங்க தவிர்த்துக் கொள்வோம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி உள்ளதை நாங்க தவிர்க்க மாட்டோம், அதுக்கு வட்டி கிடையாது. மருத்துவத்துக்காக வேண்டி நாங்க இன்சூரன்ஸ் பணம் கட்டோம்னா அது ரிட்டர்ன் கிடையாதுல. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு அசலையே திருப்பி தர மாட்டாங்க. ஒரு வருஷத்துல நோய்வாய்ப்பட்டியல்னா உங்க சிகிச்சை செலவை ஏத்துக்குருவாங்க, நோய்வாய்ப்படலைன்னா நீங்க கட்டின பணத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க.
இதுல எந்த விதமான வட்டிங்கிற கான்செப்ட் வராதனால மெடிக்கல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விபத்துக்கு உள்ள இன்சூரன்ஸ் எல்லாம் நாங்க ஏத்துக்கொள்வோம், வட்டி வராது. லைஃப் இன்சூரன்ஸ் நாங்க பணத்தை கட்டி எங்க பணத்துக்கு போனஸ், வட்டிக்கு பேரை மாத்திக்கிறாங்க. போனஸ் என்னது? போனஸ் அது வட்டி தான். அது வட்டிக்கு வேற ஒரு பேரை வச்சு சொல்றதுனால இந்த மாதிரி உள்ளதுங்க ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறோம். இது டோட்டலா நம்ம பணத்துக்கு வட்டி வாங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஆழமா பதியும் பொழுது அந்த மனிதாபிமான உணர்வுகள் மேலோங்கும். சும்மா உதவணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும். சிலருக்கு அனுமதிச்சு சிலருக்கு அனுமதிக்காம இருந்தா அந்த மனிதாபிமான உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். இன்னும் சொல்ல போனா நாங்க என்ன பண்றோம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட ஊர்கள்ல வட்டி இல்லா கடன் வழங்கும் திட்டம் நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதனால அதுக்கு மக்கள் அள்ளி தர்றாங்க? எதனால இது எங்களுக்கு சாத்தியமாகுது? ஜாதி மத பேதம் இல்லாம எல்லா மதத்துக்காரங்களுக்கும் நாங்க என்ன செய்யறோம், 40க்கு மேற்பட்ட ஊர்கள்ல பாதிக்கப்பட்ட பெரிய லட்சக்கணக்கில் கொடுக்க மாட்டோம். ஒரு மருத்துவம், ஒரு சின்ன தொழில், 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குள்ள செய்யக்கூடிய சிறு தொழில், இது மாதிரி எல்லாம் நாங்கள் பல ஊர்களில் செய்யறோம் என்றால் இது எதனால எங்க மக்கள் அதுக்கு ரூபாயை தர்றாங்கன்னா வட்டி பாவம், நம்ம உதவிதான் செய்யணும், மனிதாபிமானமா தான் இந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு கொடுக்கணும், அந்த விதைக்கப்பட்ட எண்ணம் காரணமா இருக்கு. அதனால இந்த நன்மையை கருத்துல கொண்டு நீங்க சொல்ற மாதிரியான ஒரு சின்ன சதவீத ஆளுக்கு அந்த சிரமத்தை பொறுத்துக்கொள்ளத்தான் வேணும். இல்லைன்னா வேற மாதிரியான அனுமதிக்கப்பட்ட வழிமுறையை தேர்ந்தெடுக்கணும். நம்பர் 21 சகோதரர்களுக்கு திருமறை குர்ஆன் பரிசளிக்கப்படுகிறது. ஒரு ஆள் பர்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க. அகமது மீரான், அதுல அவருடைய ஓட்டர் ஐடி இருக்கு. அகமது மீரான், உங்க ஓட்டர் ஐடியோட ஒரு பர்ஸ் இருக்கு, வந்து வாங்கிக்கிறீங்க. என் பேரு லிங்கராஜ், பாரதி நகர்ல இருந்து இருக்கேன். நம்ம எல்லோரும் மண்ணின் மைந்தர்கள், கிறிஸ்தவரா முஸ்லீமா இந்துவா பிரிந்திருக்கிறோம். இந்த தமிழகம் அமைதி பூங்கா. அரசியல்வாதி தான் இதுதான் காரணம். எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வேற்றுமையா ஒரு முஸ்லீம் பார்த்தா இந்து விரோதம் பார்க்கறது, இப்படி ஒரு மனதில் வெறுப்பு உண்டாக்கி இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள். இது எல்லாம் ஒற்றுமையா மத இணக்கமா எல்லாம் வாழ்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பிரிஞ்சிருப்பதற்கு அரசியல்வாதிகள் காரணமா, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்பதற்கு ஏதாவது திட்டம் இருக்கான்னு கேட்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அரசியல்வாதி எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம முஸ்லீமா சொல்லி எந்த அரசியல்வாதி சொன்னார் ஒருத்தரும் சொல்ல, நம்மளா தான் ஆகிக்கிட்டோம். நம்ம இந்துவா யாராவது இருக்கிறோம்னா நம்மளா தான் இந்துவா இருக்கிறோமே தவிர யாராவது அரசியல்வாதி பிரச்சாரம் பண்ணி நீலாம் இந்துவா போன்னு சொல்லி நம்ம யாரும் என்ன செய்யல, இந்துவாக ஆகல. கிறிஸ்துவராக இருக்கிறவர் அவர் தானா தான் கிறிஸ்துவர் ஆகிட்டாரே தவிர அரசியல்வாதிகள் சிலதுக்கு காரணமா இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம மதங்கள்ல இருப்பதற்கு கண்டிப்பாக அரசியல்வாதிகள் காரணம் கிடையாது. ஆனா இத இருக்கிறத பயன்படுத்துவாங்க. உண்டாக்குனது உங்க காரணமா இல்லாட்டாலும் ஓட்டுக்காக வேண்டி இந்த மதங்களை அந்த பிரிவினையை அவங்க பயன்படுத்துவாங்க என்று வேண்டால் சொல்லலாமே தவிர நம்ம தேர்ந்தெடுத்து தான் மதங்கள்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். இப்ப பல மதங்கள்ல இருக்கும் பொழுது நம்ம ஒன்றுபடணும்னு ஆசைப்படுறோம். வழங்குதா? ஒன்றுபடணுங்கிற ஆசை நல்லதுதான். ஆனால் ஒன்றுபடுதல் என்பது சில விஷயங்களில் ஒன்றுபட முடியும், சில விஷயங்களில் ஒன்றுபட முடியவே முடியாது. அப்ப எதுல ஒன்றுபட இயலுமோ அதுல ஒன்றுபட்டுக் கொள்ளணும். எதுல ஒன்றுபட இயலாதோ அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும். இப்படி இருந்தால் மாத்திரம்தான் இணக்கம் ஏற்படும். இப்ப உதாரணமா எல்லாரும் அல்லாஹ்வை தான் வணங்கணும் நாங்க சொன்னா ஒன்றுபட்டுறலாம். நடக்குமா? நடக்காது. எல்லாரும் முருகனைத்தான் வணங்கணும்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிட்டா ஒன்றுபட்டுறலாம். நடக்குமா? நடக்காது. எல்லாரும் இயேசுவைத்தான் வணங்கணும்னு சொல்லி அனைவரும் ஏத்துக்கொண்டால் ஒன்றுபட்டுறலாம். நடக்குமாண்ட ஆசைதான் படலாம். ஒரு கிறிஸ்தவர் அப்படி ஆசைப்படலாம், ஒரு முஸ்லீம் இப்படி ஆசைப்படலாம், ஒரு இந்து அப்படி ஆசைப்படலாமே தவிர இது நடக்குமாண்ட. நடக்கிறதுக்கு தானே ஒரு தத்துவத்தை சொல்லணும். அப்ப அனைவரும் அல்லாஹ் வணங்கணும்னு சொன்னாலும் நடக்க போறது இல்ல. யார் வணங்குறாரு அவர் தான் வணங்குவாரு. அனைவரும் முருகனை வணங்குன்னு சொன்னாலும் அதுவும் நடக்க போறது இல்ல. அனைவரும் இயேசுநாதரை வணங்கு புத்தரை வணங்குண்டாலும் அதுவும் நடக்க போறது இல்ல. அப்ப நடக்காத ஒன்றை ஒன்றுபடுத்துறோம் நம்ம இறங்கினால் நம்ம தோத்துருவோம். அது ஒரு பயனற்ற ஒரு காரியத்தில் நம்முடைய உழைப்பு வீணா போகும். இப்ப எதுக்கு உழைக்கலாம்னு கேட்டா ஒவ்வொரு மதத்துக்கும் சில அடிப்படை கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடை பாதிக்காத பல விஷயங்கள்ல நம்மளால் ஒன்றுபட முடியும். எப்படி ஒன்றுபட முடியும்? இப்ப கோயில்ல வழிபடுறோம். முஸ்லீம் மாதிரி இந்துக்கு வழிபட முடியாது, இந்து மாதிரி முஸ்லீமுக்கு வழிபட முடியாது. ஏன்? கொள்கை வேற கோட்பாடு வேற. கூற்று நீ ஓம்படி வழிபட்டுக்க, நீ ஓம் விருப்பப்படி வழிபட்டுக்கன்னு விட்டுற வேண்டியதான். அதே நேரத்தில் என்கிட்ட ஒரு வீடு இருக்கிறது, நான் வாடகைக்கு கொடுக்குறேன்.
முஸ்லிமுக்கு வாடகை கொடுத்தானே, இந்துக்கு வாடகை கொடுத்தானே, வாடகை வரப்போகுது. இதுல மதம் எங்க வருது? ஒண்ணுமே இல்ல. இதை செய்யறதுனால என்னுடைய மத நம்பிக்கைக்கு என்ன பாதிப்பு வரும்? ஒரு பாதிப்பு வராது. அப்ப ஒரு கடையில உனக்கு ஆள் தேவை இருக்கிறது, நல்லவனா ஒருத்தனை தேர்ந்தெடுக்கலாமே தவிர நான் முஸ்லீமை தான் சேர்ப்பேன், இந்து இந்துவை தான் சேர்ப்பேன், கிறிஸ்துவனா சேர்ப்பேன்னா இதுக்கு ஏன் மதத்தை சம்பந்தப்படுத்துறீங்க? வேலைக்கு தானே ஆள் சேர்க்கறீங்க. அந்த வேலையை ஒழுங்கா செய்வானான்னு பாருங்க, அந்த வேலையை நாணயமா இருப்பானான்னு பாருங்க. இந்துவா இருந்தாலும் சேர்த்துக்கிறங்க, முஸ்லீமா இருந்தாலும் சேர்த்துக்கிறங்க, கிறிஸ்துவா இருந்தா இதுல ஒன்றுபடலாம்ல. இதுல ஒன்றுபடலாம். ஒரு ஊர்ல குளம் இருக்குது, குளிக்க போறோம், நீ குளிச்சா நான் குளிச்சா இதுல என்னங்கிறேன், இது நான் தான் குளிக்கணும் நீ தான் குளிக்கணும்னா இதுல மத நம்பிக்கை நமக்கு எங்க பாதிக்கப்படுதுங்கிறேன். அல்லாஹ்வை தான் கும்பிடணும்னு சொன்னா உங்க நம்பிக்கை பாதிக்கப்படும், முருகனை தான் கும்பிடணும்னு சொன்னா எங்க நம்பிக்கை பாதிக்கப்படும். வேணாம், இந்த குளத்துல போய் நீ குளிச்சா என்ன நான் குளிச்சா என்ன, யாருக்கு இப்ப என்னப்பா பாதிப்பு இருக்கிறது? இந்த கிணத்துல போய் நீ தண்ணி எடுத்தா என்ன நான் தண்ணி எடுத்தா என்ன, ரெண்டு பேரும் எடுத்துட்டு போவோமே. இப்ப என்ன, இந்த வீதியை ரெண்டு பேரும் பயன்படுத்திட்டு போவோமே. இது மாதிரி நம்ம ஒன்றுபடுற விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. அப்ப மத நம்பிக்கைகளுக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம தனித்து இருந்து கொண்டு அவங்க நம்பிக்கை அப்படித்தான் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க நம்பிக்கை இப்படித்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜீரணித்துக் கொள்ளணும். என்னைய மாதிரி அவன் செய்யலன்னு கேட்கக்கூடாது, அவன் அப்படித்தான் இருப்பான். அது மாதிரி கல்யாண காட்சி இருக்கிறது, அவங்களுக்கு மதம் வந்து தலையிடும். அதுல போயிட்டு இந்து கல்யாணம் பண்ற மாதிரி தான் முஸ்லீம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, முஸ்லீம் கல்யாணம் பண்ண மாதிரி தான் இந்து பண்ணணும்னு சொல்ல முடியாது. அது விட்டுட்டு போ, அது கல்யாணத்துக்கு வேண்டியது இல்ல. கல்யாணத்துக்கு சோறு கொடுக்கறதுல என்ன இருக்குன்னு, முஸ்லீம் கல்யாணத்துல இந்து சோறு திங்க கூடாதா, இந்து கல்யாணத்துல முஸ்லீம் சாப்பிடக்கூடாதா? அப்ப சோறு கொடுக்கறதுலையும் அதை பாக்குறதுங்கிற என்ன நியாயம்? கல்யாணம் பண்றதுல பாருங்க. அப்ப எதுல பார்க்கணுமோ அதுல பார்த்து கொண்டு எதுல பார்க்க தேவையில்லையோ அதுல பார்க்காமல் இருந்தால் அதுதான் சாத்தியமான ஒற்றுமை. அது நம்மள்ட்ட இல்ல. எப்படி நம்ம இருக்கிறோம்? ஒரு ராமசாமி, ஒரு அப்துல் காதருங்கிறவன ஒரு ராமசாமி அடிச்சுட்டான். அப்துல் காதர் அநியாயம் பண்ணதுக்காக தான் அடிச்சிருப்பான். முஸ்லீம் எல்லாம் திரண்டுட்டு ஓடுறோம். என்ன ஓடுறோம்? எப்படி எங்க அப்துல் காதர் அடிக்கிற, ஏன் அடிச்சான், அப்துல் காதர் என்ன பண்ணான்னு கேட்கணுமா இல்லையா? நம்ம எப்படி பாக்குறோம்? இதுல மதத்துக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு ராமசாமிய வந்து நான் அடிச்சுட்டேன்னு வைங்களேன், நீங்க என்ன செய்றீங்க? கந்தசாமி எல்லாம் ஓடியாடுறீங்க. இந்த ராமசாமி ஏன்பா அடிச்சான், ராமசாமி பொம்பளை கைப்பிடிச்சு தான் நான் அதெல்லாம் அடிச்சிருப்பேன். அப்ப நீங்களும் சேர்ந்து ராமசாமி அடிக்கணும். அப்ப இந்துக்கள்லாம் என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா, இந்து அடிச்சுட்டா எல்லாம் திரண்டுறணும், ஏன் அடிச்சான்னு பார்க்க கூடாது. முஸ்லீம்லாம் என்ன நினைக்கிறான், முஸ்லீம் அடிப்பியா, சாராய கடையில் ரெண்டு குடிகாரன் சண்டை போட்டா சமுதாயமே வெட்டிட்டு சாவுது, இவன் ஏன் சாராய கடைக்கு போனான்னு கேட்க மாட்டேங்கிறோம். அப்படியே சாராய கடையில போய் அப்துல் காதருக்கு என்னடா வேலை, ராமசாமிக்கு என்னடா வேலை, ஏன்டா குடிக்க போனீங்கன்னு கேட்கறத விட்டுவிட்டு அவங்க ரெண்டு பேரும் குடி போதில ஒருத்தன் ஒருத்தன் திட்டிக்கிடுவாங்களா, அடிச்சுக்கிடுவாங்களா, இவன் அவன் அடிச்சாலும் சரி அவன் இவன் அடிச்சாலும் சரி நம்ம இப்படி போறோம். இதெல்லாம் கூட, அதாவது மத வழிபாடுகள் நம்பிக்கைகள்ல மட்டும் நீங்க தனிச்சீங்க, அதை ஒன்றுபடுத்த யார் நினைச்சாலும் தோற்பார்கள், நடக்காது. அதை தவிர உள்ள விஷயங்கள்ல நம்ம ஏன் ஒன்றுபடக்கூடாது, ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடாது? இதுதான் நடைமுறை சாத்தியமானது. மற்றபடி எம்மதம் ஜம்மதம் சொல்றா சும்மா வெறும் பேச்சு, நடக்கவே நடக்காது. அதெல்லாம் தனித்தனியா தான் இருக்கும். இந்த அறிவுரை நம்ம எல்லாரும் பின்பற்றிட்டா குழப்பம் வராது. நம்பர் 22 சகோதரர்களுக்கு திருமுறை குர்ஆன் ஒன்று பரிசீலிக்கப்படுகிறது. என் பேர் தியாகராஜன். ரமலான் டயத்துல 30 நாள் நோன்பு வைக்கிறீங்க, அப்ப மட்டும் 5 நேரம் தொழுகிறீங்க, மத்த நேரம் வந்து 5 நேரம் தொழுகல. இஸ்லாம் மக்கள் தொழுக மாட்டேங்கிறாங்க. சரி, அது சொல்லுங்க. என்ன சரி, இதுக்கு பதில் செயல் மூலமாகத்தான் முஸ்லிம்கள் சொல்லணும். ஏன்னா 5 நேர தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. எல்லா நாளிலும் 5 நேரம் தொழணும்னு தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றபடிதான் அதிகமான முஸ்லிம்கள் நடக்கிறார்கள், அதுல சந்தேகமே இல்லை. அவர் பார்த்துட்டு தானே கேட்கிறாரு. அப்ப இதுக்கு நம்ம மழுப்பு எல்லாம் பதில் சொல்ல இயலாது. நீங்க கேட்ட கேள்விய ஒரு சவாலாக என்ன செய்யணும், முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டு இப்படியா கேட்கறீங்க, டெய்லி தொழுது காட்டுறோம் பாருங்க, ரமலான் இல்லாத நாள்ல என்ன செய்யறோம், நாங்க 5 நேரமும் தொழுது காட்டுறோம்னு சொல்லி உங்களுடைய நன்னடத்தைகள் மூலமாக அவருக்கு என்ன செய்ய, அதான் பதில். இல்லைன்னா மழுப்புறதா தான் இருக்கும். தவறுதான் செய்கிறார்கள். ரமலானுக்கு மட்டும் தொழுதால் பத்தாது, தினசரி தான் 5 நேரம் தொழ வேண்டும். அதை எப்படியெல்லாம் மற்றவர்கள் உங்களை கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. முஸ்லிம்கள் மற்ற சமுதாய மக்கள் நம்மளை எப்படியெல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு பார்த்து உங்களை மாத்தி கொள்ளுங்க. அது பெரிய இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தவிர்க்கும். சரி, 23
23 சகோதரருக்கு திருமறை குர்ஆன் பரிசு வைக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் முரளி. இந்த 5 தொழுகையில டைம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி இது பண்றீங்களே, அது இறைவனால் ஃபிக்ஸ் பண்ணதா இல்ல நம்மளால ஃபிக்ஸ் பண்ணதா? 5 நேர தொழுகைகளை டைம் பிக்ஸ் பண்ணி தொழுகிறீங்களே, அது இறைவனால் உள்ளதா நீங்களா பண்ணிக்கிட்டதான்னு கேட்கிறாரு. ஏன் நீ அது கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த கடிகாரம் டைம் எல்லாம் இப்ப வந்து தானே 7:10க்கு இஷா இரவு தொழுகைன்னா 7:10 நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி சொல்ல முடியும்? அப்ப கடிகாரம் கிடையாதுல. அதனால அந்த கேள்வி வருதுங்க. 5 நேர தொழுகையுடைய நேரமும் எங்களுக்கு நபிகள் நாயகத்தால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இந்த மணிக்கணக்கில் சொல்லப்படல. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மகரிபுன்னு ஒரு தொழுகை இருக்கு, சூரியன் மறைஞ்சவனு தொழுகிற தொழுகை. இதை எங்களுக்கு மார்க்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா, சூரியன் மறைந்த உடனே ஒரு தொழுகை தொழ வேண்டும். சூரியன் மறைந்ததுல இருந்து 80 நிமிஷம் வரைக்கும் அந்த தொழுகையை தொழலாம். இப்ப 6 மணிக்கு சூரியன் மறையுதுன்னு சொன்னா 7:20 வரைக்கும் நம்ம மகரிபை தொழுது கொள்ளலாம். அப்ப ஒரு 80 நிமிஷம் சேர்த்துக்கணும். 1 மணி நேரமும் ஒரு 20 நிமிஷமும் சேர்த்துக் கொள்ளணும். இப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இப்ப நாம என்ன செய்ய, நவீன காலத்துல வாழ்றோமா, சூரியன் எத்தனை மணிக்கு மறையுதுன்னு இப்ப கணக்கு போட்டு பார்க்க இயலும். அதை போட்டுறோம். எங்களுக்கு சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா, சூரியன் மறைந்த உடனே தொழுவு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. சூரியன் மறைகிறத போய் வானத்துல பார்த்துட்டு இருக்கிற காலத்துல நம்ம வாழல. அந்த காலத்துல மொட்டை மாடியில் ஏற என்ன செய்வாங்க, பாப்பாங்க சூரியன் மறைஞ்சிருச்சாண்டு. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துட்டே மறைகிறத சொல்லிவிடலாம். சென்னையில இப்ப எத்தனை மணிக்கு இன்னைக்கு மறையும், இன்னைக்கு மட்டும் இல்ல 3008 எப்ப மறையும்னு சொல்ல முடியும். இதே தேதியில 1000 வருஷத்துக்கு பிந்தி 3008 சூரியன் எத்தனை மணிக்கு மறையும்னு சொல்ல இயலுமான்னா சொல்ல இயலும். அப்ப அந்த மாதிரி காலத்தில் இருக்கிறதுனால இத்தனை மணிக்கு மறையும்னு கணக்கு போட்டு கொடுத்துடுறோம். அதன்படி தொழுகிறாங்க. அது மாதிரி ஒரு சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு நீங்க பகல் தொழுகையை தொழுவுங்கன்னு இருக்குது. சூரியன் எத்தனை மணிக்கு உச்சிக்கு வரும் இப்படி போய் பார்க்க தேவையில்லை. பேப்பர் கணக்கு போட்டு என்ன செய்யலாம், சூரியன் உச்சிக்கு வர்றதை பார்த்தா கரெக்டா இருக்கும். இப்படி எங்களுக்கு நேரம் குர்ஆன்ல நபிகள் நாயகத்தின் மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிமிட கணக்குல மணிக்கணக்கில் கொண்டு வந்தது நவீன காலத்துக்கு ஏற்ப நாங்க மாத்திக்கிட்டோம். தம்பி போடு 24 சரவணகுமார் சாரா, அது எப்படியாவது சேர்ந்துருங்க ஒரு டோக்கன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சான்ஸ். என்னிடம் ஏற்கனவே குர்ஆன் உள்ளதால் இந்த சகோதரருக்கு நான் யாருக்கா கொடுங்க அன்பளிப்பாக கொடுக்கிறேன். என்னுடைய பெயர் சரவணகுமார், தாம்பரத்திலிருந்து வருகிறேன். நான் சில சஜஷன்ஸ் ஆலோசனைகளையும் ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் கூறலாம் என்று இருக்கின்றேன். சஜஷன் என்னவென்றால், இப்போது ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது, எல்லோருக்கும் சேர்ந்து எல்லா மதத்திலும் கலந்து கொள்ளலாம் என்ற பீஸ் எக்ஸிபிஷன். அதுல பல காரியங்கள் இஸ்லாம் சம்பந்தப்பட்டதாக இருந்தது, ஒரு 2-3 தவிர. அதில் தாங்களும் கலந்து கொண்டு இருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும், நல்லா இன்னும் பலர் பயன்படுத்தி இருப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம். பிறகு இந்த புக் எக்ஸிபிஷன் நடந்தது இல்லைங்களா, அங்க உங்களுடைய புக்குங்கெல்லாம் முதல்ல வித்திருந்தாங்க ஒரு பதிப்பகம். அவங்களோட கிட்ட போய் கேட்டேன், அவருடைய புக் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னுட்டாங்க. சோ இதை நம்ம தவிர்க்கணும். சோ புக் எக்ஸிபிஷன்லயும் இந்த தவித் ஜமாத்தோட புக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்து கொள்ளணும். மற்றொன்று என்னன்னா, இது போல கூட்டம் நடத்துவீங்களா, நல்ல முதல் நடக்க கூட்டம் சில ஊர்கள் நடத்தும் போது அங்க இருக்கிற நிர்வாகிகள் மிக குறைந்த வருமானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவங்களால் பெரிய கூட்டம் செலவு செய்து நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதனால் இப்படி கூட்டத்தில் கலந்து வரும்போது அன்பளிப்பு தொகையாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யலாம். அதாவது அவங்களே விருப்பப்பட்டு கொடுக்கும்படி, இஸ்லாமியர்களும் கொடுக்கலாம் மற்றவர்களும் கொடுக்கும்படி ஒரு கண்டிஷன் இல்லாம, கம்பல்சரி இல்லாம கொடுத்தால் அவர்களுக்கு இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். குற்றச்சாட்டு முக்கியமானது என்னவென்றால், இஸ்லாத்தில் தாடி, தலைக்கு, முடிக்கெல்லாம் டை அடிக்கக்கூடாது, கருப்பு டை அடிக்கக்கூடாது என்ற சட்டம் உள்ளது. ஆனா பிரவுன் அடிச்சுக்கலாம், கரெக்டுங்களா? பிரவுன் அடிக்கலாம். ஆனா உங்க தாடியை பார்த்தா இப்ப கலர் கருப்பா தான் இருக்குது. சோ உங்களுக்கு ஒரு 50 வயது 30 வயது காட்டுற மாதிரி இருக்கு. அது நீங்களே சொல்லியிருக்கீங்க, வெள்ள முடியும் இயற்கையா விட்டுறணும், அது தெரிஞ்சா என்ன, வயசை குறைச்சு காப்பாற்றணும், வேஷம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா பிரவுன் அடிச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. இப்ப பிரவுன் அடிச்ச மாதிரி தெரியல, ஆனா நான் விசாரிச்சு பார்த்ததுல டார்க் பிரவுன் அடிக்கிறாரு, அது ஒரு தெரிஞ்சது எனக்கு. சோ மற்றவங்களுக்கு கருப்பா தெரியலாம், நான் பிரவுன் டார்க் அடிச்சா அது எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல எனக்கு. அது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று என்னவென்றா, அந்த இடஒதுக்கீடு கொள்கை இருக்கு இல்லைங்களா, அந்த குற்றச்சாட்டுல
அது முஸ்லீம்ல பிரிவினை கிடையாது, ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஒரு சிறு சலுகைக்காக வேண்டி உங்களோட கொள்கைகள் விட்டு கொடுத்துறீங்கன்றாங்க. எப்படி என்றா மத ரீதியா கிடையாதுன்றதுனால உங்களுக்குள்ள லப்பை தக்லி இவர்கள் பிற்பட்ட வகுப்புகளாக சேர்த்து அந்த இடஒதுக்கீடை நீங்க அனுபவிக்கிறீர்கள். ஆனா இப்போ புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்றான்னு இஸ்லாமிய நோக்கி வருகிறான் வெளியிலிருந்து, அவனை எந்த பிற்படுத்த வகுப்பில் நீங்கள் சேர்க்க போகிறீர்கள்? அவன் ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவராக இருக்கலாம், பிற்பட்டவராக இருக்கலாம். அவனுக்கு இருந்த சலுகையை விட்டு உங்ககிட்ட வரும்போது சலுகை பெறலாமா பெற முடியாதா, மற்றவர்களுக்கும் சேர்த்து மொத்தமா முஸ்லீம் இவ்வளவு சலுகை கொடு அப்படின்னு கேட்டா என்ன தவறு? இதான் என்னோட குடிசாட்டு. நன்றி. அதாவது 3 ஆலோசனை சொன்னாரு, அதை விட்டுருவோம். ஆலோசனை தானே அது. 2 குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாரு. ஒன்னு நரைமுடிகளுக்கு சாயம் ஏற்றுவதை பற்றி சொல்றாரு. அது நபிகள் நாயகம் கண்ணங்கரையர் என்ற சாயத்தை பூசக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள். அதை நம்ம யாரும் பூசுறதும் கிடையாது. அவர் கருப்பா தெரியுதுங்கிறாரு, பிரவுனா தான் இருக்குது, நானே சிவப்பா தெரியுறேன் டிவியில. அப்ப முதல்ல கேமராவில் ஒரு தெரிகிறது என்பது, இப்ப நேர என்னை பார்த்தா எப்படி இருக்கும், ஸ்கோப்ல போய் பாருங்க எப்படி இருப்பேன்னு பாருங்க. அப்ப கேமராவில் கருப்பான ஆளை கூட என்ன செய்வாங்க, சிவப்பா காட்டுவாங்க. என்னை சிவப்பா காட்டும்போது என்ன செய்யும், பிரவுனு கருப்பா தான் தெரியும். அதனால என்னை கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு அடிக்க மீற மாட்டோம். நபிகள் நாயகம் ஒரு கட்டளை இட்டு இருந்தாங்கன்னு சொன்னா எங்களுடைய வசதிக்காக என்ன செய்ய மாட்டோம், நாங்க மீறி கொள்ள மாட்டோம். அது பிரவுன் தான் இருக்கிறது. நீங்க கிட்ட பார்த்து சரவணகுமார் செக் பண்ணீங்கன்னு டிவியில பாத்துடக்கூடாது. கேசட்ல பாத்தீங்கன்னா யார் ரஜினிகாந்த் வெள்ள வெள்ளேருந்து காட்டுறாங்களாம். அது எப்படி காட்டுறாங்க, காட்டலாம். டிவியில என்ன செய்யலாம், அதை புதுசா ஒரு படம் இருக்காமல வெள்ள வெள்ளந்து வெள்ளக்கார மாதிரி அவரை காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி காட்டலாம், காட்டலாம். கேமராவில் எப்படி வேணாலும் காட்டலாம். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதுல முஸ்லிம்கள்ல பிற்பட்டவர்களுக்குன்னு கொடுத்திருக்காங்க. முஸ்லிம்களுக்கு கொடுக்கல, முஸ்லிம்கள்ல பிற்பட்டவர்களுக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு இன்னைக்கு வர்றாரு, அவர் எதுல சேர்ப்பீங்கன்னு கேட்கிறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற சமூகத்தில் உள்ள சாதி சான்றிதழ் வாங்குற மாதிரியான கெடுபிடிகள் எதுவுமே எங்க மார்க்கத்தில் கிடையாதுங்க. நீங்க ஒரு செட்டியார் முதலியார் ஜாதி சர்டிபிகேட் வாங்கவே முடியாது. விளங்குதா? அவ்வளவு விஷயங்களை விசாரிச்சு நீங்க முதலியாரா இருந்தா தான் முதலியார்னு வாங்க இயலும், செட்டியாரா இருந்தா தான் செட்டியார்னு வாங்க இயலும். ரொம்ப பெரிய லஞ்சம் கொடுத்து அப்படி இப்படி 1-2 வேணா செய்யலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் யாரு எதை விரும்புறாரோ அதை வாங்கிக்கலாம். ஏன்னா நாங்க ஒரு ஜமாத்துல கடிதம் கொடுத்தா போதும், அந்த கிராம விஓ அவரு விஓ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எங்களுக்கு உள்ள அந்த வசதி இருக்கிறது. அதனால ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் அவர் பிசிங்கிற சலுகை வேணும்னு நினைச்சாருன்னா அவர் லெஃப்ட் ஹேண்ட் போட்டு கேட்டா லெஃப்ட் ஹேண்ட் போட்டு கொடுத்துருவோம். பெரிய மேட்டர்லாம் கிடையாது. நாங்க போட்டு கொடுக்கறத அவங்க ஏத்துக்குவாங்க. நாங்க ஜமாத்துல இருந்து எதை கொடுக்கறோமோ அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதனால மற்ற சமூகத்துல ஜாதி என்று தீர்மானிக்கிறது இருக்குது, அது மாதிரி உள்ளது எங்கள்ல கிடையாது. லெப்பங்கிறவரை ராவுத்தர் வாங்க நினைச்சா வாங்கிக்கலாம். வழங்குதா? நீங்க ஒண்ணு இன்னொன்னுல வாங்க இயலாது. எங்க சமூகத்துக்கு அப்படி ஒரு சலுகை இருக்கிறதுனாலதான் இது எங்களை பாதிக்காது. கொள்கையில காம்ப்ரமைஸ் எல்லாம் வராது. பிற்பட்டவன் நீ சொல்றியா, இந்த அருக்கு பிற்பட்டவனுக்கு பேர் லெப்பேன்னு வச்சுக்கிறாங்க. நீ பிற்பட்டவன் லெப்பேன்னு வாங்கிக்க, நீ பிற்பட்டவன் இல்லையா வேற வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வரல. யாரும் எதுலையும் சேர்ந்துக்கலாம். நீங்க விரும்புனதை தலித்தவனா என்னை கூட்டுவாங்க, அவர் என்ன விரும்புறாரு அந்த சர்டிபிகேட்டை வாங்கி நானே கொடுத்துறேன். அது பெரிய மேட்டர் இல்லாம பாதிக்காது. அதனால எதுல வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம். ஜாதி மாதிரி உள்ளது இல்லை. இது மணி கரெக்டா பாருங்க, 2:05 ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட அழைப்புல நாங்க 9:30 2 மணி வரையிலும் குறிப்பிட்டிருக்கிறோம். 24 டோக்கன் முடிவடைஞ்சிருக்கு. இன்னும் 6 டோக்கன் பாக்கி இருக்கு. தொடர்ந்து பேச சொன்னா ராத்திரிக்கு வேண்டாலும் பேசிட்டு இருப்பாரு. அது ஒன்றும் பிரச்சனைக்குரியதல்ல. அவர் ரெடி. ஆனா பட் பெண்கள் வந்திருக்காங்க, குழந்தைகள் வந்திருக்காங்க, சாப்பாடு நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. இல்ல இதோட முடிச்சு கொள்ளலாமா, முடித்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியவங்க கைதுங்க. இதோட முடிச்சிருவோம். ஒரே ஒரு ஆள் தான் கைதுகிறார். ஒரு ஆள் தான் தைரியமா தூக்கிருக்காரு. மத்தவங்களுடைய வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படாம மனிதன் பலவீனன் தான். அதெல்லாம் மிஞ்சிட்டேன்லாம் சும்மா சொல்ல முடியாது. பசியெல்லாம் எனக்கு தாங்க முடியலாம் சொல்ல முடியாது. மனுஷன் தான். சரி, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கிறோமா? இன்னொரு 15 நிமிஷம். எத்தனை டோக்கன் போதோ அவ்வளவுதான்.
அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்து இல்ல எனக்கு இன்னும் டோக்கன் பாக்கி இருக்குது, நீங்க பதில் சொல்லி தான் போகணும்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அப்படி 15 நிமிஷம் மட்டும் கூட்டுறவங்க கை தூக்குங்க. அதுவும் கம்மியா தான் இருக்கு. இல்ல அதுவும் கம்மி. சரி, அரை மணி நேரம் 2.5 மணி நேரம் முடிஞ்சு, எதுவும் கிடையாது. அதான் நிறைய தூக்குறோம். அதுவும் கம்மியா தான் இருக்கு. சரி, 2.5 மணிக்கு மேல வேணா எத்தனை டோக்கன் போதோ அத்தனை டோக்கன். நம்பர் 25. 15 வச்சுக்கிறேங்க. 15 தான் கொடுக்கணும். பலவீனர்களை தானே கருத்தில் பண்ணணும். சரி, நம்பர் 25. வேகமா சொல்லிடுவோம், ஷார்ட்டா சொல்லிடுவோம். எல்லா டோக்கன் சகோதரர்களுக்கு திருமறை குர்ஆன் பரிசளிக்கப்படுகிறது. ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் முருகேசன், ஆவடியிலேருந்து வர்றேன். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உலகத்தை படைத்த இறைவன் வந்து இதுல எண்ணற்ற உயிர்களை படைச்சிருக்காரு. எல்லா உயிர்களுமே கடவுளுக்கு பிள்ளைகள் தான். அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நம்மளோட ரம்ஜான் மாதத்துல பார்த்தோம்னா ஒட்டகத்தை எல்லாரும் அடிச்சு சாப்பிடுறோம். அப்படிங்கிறப்போ ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளை அடிச்சு சாப்பிடுறத இறைவன் விரும்புறாரா? இதுதான் கேள்வி. ஆமா. சரி, இதுக்காக இறைவன் வந்து சந்தோஷப்படுவாரா, இல்ல அறியாமைனால மனிதன் செய்யறானேன்னு துக்கப்படுவாரா? சரி, இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு உயிரை இன்னொரு உயிரை அடிச்சு சாப்பிடுறது நியாயமான விஷயமா? அதான் என்னோட கேள்வி. அதாவது உயிரினங்களை மனிதன் சாப்பிடுவது ரம்ஜான்ல மட்டும் இல்ல, எப்ப செஞ்சாலும் தப்பு தானே. ரம்ஜான்லயும் செய்யறாங்க, மற்ற நாள்லயும் செய்யறாங்க. எல்லா நாள்லயும் கசாப்பு கடை இருக்கத்தான் செய்யுது. ஒட்டகத்தையும் சாப்பிடுறாங்க, ஆட்டையும் சாப்பிடுறாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, மனிதன் வந்து உயிரினத்தை சாப்பிடுவது சரியா தவறா அப்படிங்கிற அடிப்படைக்கு பார்ப்போம். நீங்க மனிதன் வந்து உயிரினத்தை சாப்பிடக்கூடாது என்று ஒருத்தர் கொள்கையை வச்சிருந்தாருன்னு சொன்னா அவரால் வாழவே இயலாது. உலகத்துல உயிரினத்தை சாப்பிடாத ஒருத்தரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். ஏன், நம்ம குடிக்கிற தண்ணியில கூட உயிரினம் இருக்கிறது. நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அதுக்குரிய கருவிகளை கொண்டு பார்த்தால், சோதனை பார்த்தா என்ன செய்யும், பெரிய பெரிய பாக்டீரியாக்கள் அதுல வந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து தாவரங்கள்ல கூட உயிர் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். உயிர் இருக்கிறதுனாலதான் அது மைக்கு வந்து குட்டி போடாது, வளராது, பெருசா போவாது. ஆனால் ஒரு விதைய போடுறீங்க, அது வளருது, பெருகுது, பூக்குது, காய்க்குது, கனியுது, இனவிருத்தி கூட செய்யுது. ஆண் பூ பெண் பூலாம் இருக்கிறது. அப்ப நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்டா கூட அதுலயும் ஒரு உயிர் இருக்க போய் தானே அது அழுகிலாம் போகுதா இல்லையா? மைக்கு வந்து அழுகியா போயிடும், அது அழுகி போயிருமா இல்லையா? பாடி எப்படி அழுகிப்போ அந்த மாதிரி போயிடுது. அது ஒரு வகையான உயிர். எப்படி மனித உயிருக்கும் மிருக உயிருக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ அந்த மாதிரி மிருக உயிருக்கும் தாவர உயிருக்கும் வித்தியாசம் இருக்கலாமே தவிர அதுல உயிரே இல்லைன்னு சொல்ல இயலுமா? அப்ப நம்ம உயிர் உள்ளதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த உயிர் தானே துடிக்கும். நமக்கு விளங்கல, ஆடு கத்துறது நமக்கு, ஆடு துடிக்கிறதுனால விளங்குது. இது அசையக்கூடியதா இல்லாதனால, இருந்த இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு வந்து அது துடிக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுலயும் உயிர் இருக்கத்தான் செய்கிறது. அதனாலதான் ஒரு ஒரு வேப்பங்கொட்டையை போட்டோம்னு என்ன செய்யறது, மரமாக முளைச்சி அதுல உள்ள தண்ணி எடுத்து சாப்பிட்டு அது மாத்தி நம்ம எப்படி நம்ம செய்யற மாதிரியே செய்து பாருங்களேன். நம்ம சொத்தை சாப்பிட்டு என்ன செய்யறோம், உடம்புக்கு சத்தாய்க்கிறோமா இல்லையா? அது வேறு மூலமா என்ன செய்யுதுன்னு கேட்டா பூமியில உள்ள சத்துக்களை உறிஞ்சி அது தன்னுடைய இனமாக அது மாத்தி வளரத்தான் செய்கிறது. அப்ப நம்ம அதை கூட சாப்பிடக்கூடாது. அப்ப வந்து உயிரினத்தை நான் தொடவே மாட்டேன் என்று சொன்னால் அதுல நம்ம வந்து பொய்யர்களாயிரும். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க பார்க்கணும், சரி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு வந்துட்டோம், இந்த உயிரினத்தையும் சாப்பிடுவது இல்ல, எல்லாரும் முடிவு கொண்டோம் வைங்க. எல்லாரும் முடிவுக்கு வந்தா என்ன கதி ஏற்படும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து சில பேர் ஆட்டு இறைச்சி, சில பேர் மாட்டு இறைச்சி, சில பேர் மீன், சில பேர் முட்டை, சில பேர் இறால்னு இப்படி பல வெரைட்டியை சாப்பிடுறதுனாலதான் நமக்கு காய்கறி கூட போதுமான அளவு கிடைக்குதுங்க. எல்லாரும் கத்திரிக்காய் தான் சாப்பிடணும், எல்லாரும் உருளைக்கிழங்குன்னு வந்துட்டோம்னு வைங்க. இன்னைக்கு 99% பேர் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுறாங்க, 1% தான் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க. அவ்வளவுக்கு தான் அந்த சரக்கு இருக்கிறது. அப்ப 99 பேருமே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்க. இப்ப என்ன வாங்கணும், மார்க்கெட்ல உருளைக்கிழங்கு 500 ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு கிலோ. வாழை ஏழ்மா எல்லாருக்கும் முடியுமா, சாத்தியப்படுமா? பல வெரைட்டியான உணவுகள் இருந்தாதான் பிராக்டிக்கலா நமக்கு உலகத்துல வாழ முடியும். ஒரு வகையான உணவு, அதான் நான்வெஜ் தான் அதிகமா இருக்காது. அதிகமான உணவை நம்ம ஒதுக்கிட்டோம்னு சொன்னா மக்கள் வாழ முடியாது, ஏழைப்பாளை எல்லாம் உலகத்துல வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதையும் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அடுத்து என்ன கவனிக்கணும்னு கேட்டா, நம்ம உணவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாமிச உணவுகள்ல வந்து சில பேருக்கு ஒத்துக்கிறாம இருக்கலாம்.
கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, இது மாதிரி பிரஷர் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சில உணவு இறைச்சி சாப்பிடாத, மீன் சாப்பிடாதன்னு சொல்லுவார் டாக்டர். அதை மட்டும் சொல்ல மாட்டார், தக்காளி சாப்பிடாதுன்னு சொல்லுவார். இந்த உணவுல தான் தவிர்க்கப்பட்டது இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த உணவு சைவ உணவுல என்ன செய்வாரு, நீங்க இதை சாப்பிட, அது நோய்க்காக உள்ளது. அதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு தேவையான நிறைய சத்துகள் உங்களுக்கு நான்வெஜ்ல தான் இருக்கிறது. வழங்குதா? கண் பார்வை வேணும்னா மீன் சாப்பிடுங்கிறான். கண் பார்வை கம்மியான ஆளுக்கு மீன் சாப்பிடலன்னு வைங்க, அவங்க மீன் மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க. மீன் சாப்பிட மாட்டாங்க, மீன் மாத்திரை இந்த ஆயில் போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த கேப்சூல், அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அது மீன் சாப்பிடுறதானே, அதை சாப்பிடதான் செய்யறாங்க. அதனால அந்த விட்டமின் சத்துக்களை எல்லாம் நமக்கு இருக்கிற சைவத்திலேயே முழுசா கிடைக்காது. அசைவத்தில் கிடைக்கக்கூடிய புரோட்டீன்கள்லாம் நிறைய இருக்கிறது. அதுகளை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அது கெடுதி ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா, நம்ம பால் சாப்பிடுறோம்ல, பால் சாப்பிடாத யாராவது இருக்காங்களா? பால் சைவமா அசைவமா? பால் அசைவம் தான். ஏன்? அதனுடைய ரத்தம் தான் அது. மிருகத்தை சாப்பிடக்கூடாது, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பகுதியை சாப்பிடலாமா? அப்ப அது கூட ஒரு உயிர் வதை தானங்க. பால் எப்படி சாப்பிடுவீங்க நீங்க? கத்திரிக்காய் உருளைக்கிழங்குனா அது ஒரு கணக்குன்னு வச்சிடலாம். அது கூட ஒரு வகையான நீங்க சைவம் தான், இறைச்சி தான். அது இறைச்சி வகையை சேர்ந்ததுதான் பால். நம்ம பழக்கத்துல வந்ததுனால அது இறைச்சி மாதிரி நமக்கு தெரியறது இல்லை. நம்ம சைவம் நம்மள ஆக்கிக்கிட்டமே தவிர அது உண்மையில பார்த்தா என்னது, மாட்டு ரத்தம் குடிக்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அது குடிக்க கூடாது, நான் வெஜ்ஜின்றுவோம். பால் மட்டும் வெஜ் ஆயிருமா? அப்ப சோயா பாலா? சோயா பால் வெஜ் ஆயிரும். சோயா பீன்ஸ்ல பால் எடுக்கிறான்ல, அந்த பால்னா வெஜிடேரியன் சொல்லலாம். இதுவே நான்வெஜ் தான். பால் சாப்பிடுறதே டோட்டல் அவுட். எல்லாரும் பால் சாப்பிடுறோம், முடிஞ்சு வச்சுக்காத. அது கூட ஒரு கொடுமை தான், அந்த பால் சாப்பிடுறது கூட. கண்டுகுட்டிக்காக சொல்ற, நமக்கா சொல்றது? கண்டுகுட்டிக்காக சுரக்கிற பாலை கட்டி போட்டு வச்சுட்டு கண்டுகுட்டிய நம்ம போட்டு என்ன செய்யறோம்? கறந்து குடிக்கிறோம். அது ஒரு கொடுமையிலையும் சேர்ந்துருது. அப்படி பாக்குறது இல்ல. என்ன நம்ம பார்க்கணும்னா, இந்த உலகம் மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டது. அவனுக்கு நன்மை செய்யும் என்றால் சில உயிர்களை அழிக்கலாம். அவனுக்கு கேடு நம்ம எலி மருந்து வச்சு எலியை கொள்றோம், அது ஒரு உயிர் தானே. அந்த உயிர் ஏன் நம்ம உணவை சாப்பிட்டா காலி பண்ணிட்டு போவியா? பாம்பு எதுக்கு கொள்றோம்? நமக்கு இடைஞ்சல். கொசு மருந்தையும் அடிக்கிறீங்க, கடிச்சிட்டு போத. ஏன்? நமக்கு எனக்கு தான் எல்லாம். முதல்ல விளங்கிக்கிற இந்த உலகம் படைக்கப்பட்டது, கடவுள் படைச்சது மனுஷனுக்கு தான். இதுதான் பிராக்டிக்கல். இல்லைன்னா நீங்க கொசு மருந்து அடிக்க கூடாது, எலியை சாவடிக்க கூடாது, பாம்பு பள்ளியோட தான் நீங்க வாழணும், ஒட்டடை அடிக்க கூடாது. அதுல எத்தனை ஜீவன்கள் வாழணும். அப்ப மனிதனுக்கு கேடு செய்துன்னா எத்தனை உயிர்களை அழிக்கிறமா இல்லையா? இப்ப நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஊசி போடுறான். அந்த ஊசி மருந்து எதுல இருந்து எடுக்கிறான்? மாட்டுல இருந்து எடுக்கிறான். மாட்டை கொள்ளாட்டி நாய் கடிக்க மருந்து இருக்கு. அப்புறம் மாட்டை கொள்ளலன்னு சொன்னா நாய் கடிக்க என்னது? நம்ம நாய் மாதிரி கொள்ள சாக வேண்டியதுதான். அப்ப நாய் கடிக்கும் போது தங்கான இருக்குது. அப்ப நமக்கு அதுல மருந்து இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அப்ப இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, மனிதர்களை உங்களுக்காகத்தான் உலகில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறோம். நமக்கு தான் அவ்வளவு படைக்கப்பட்டது. படைச்சவரை நமக்கு படைச்சு விட்டுருக்கும்போது என் பாவமாவது? நம்மளுக்கு படைச்சவரே சொல்றாரு, உனக்கு தான் படைச்சிருக்கேன்னு சொல்றாரு. முடிஞ்சு வச்சுக்காத. அதை விட நீங்க பார்க்கணும், மனிதனுடைய உடம்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இப்ப புலி இருக்குது, புல்லு சாப்பிடுமா? சாப்பிட்டா செத்து போயிடும், ஜீரணிக்காது. இறைச்சி ஜீரணிக்கிற புலிக்கு, சிங்கத்துக்கு எது ஜீரணிக்க முடியாது? புல்லு ஜீரணிக்க முடியாது. சில பிராணிகள் இருக்கு ரெண்டு ஜீரணிக்கும். கோழி இருக்குது, அது அரிசியும் சாப்பிடும் கருவாட்டையும் சாப்பிடும். அது ரெண்டையுமே ஜீரணிக்கிற அளவுக்கு அதனுடைய குடல் இருக்கிறது. மனிதன் எந்த வகையா படைக்கப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதையும் சாப்பிட்டாலும் அரைச்சிருவான், இதை சாப்பிட்டாலும் அரைச்சிருவான். எவனாச்சும் இறைச்சியை சாப்பிட்ட காரணத்தினால் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டான்னு சொல்லப்படுமா? சொல்ல முடியாது. இவன் உருளைக்கிழங்கு தின்றாலும் மிஷின் அரைச்சி போடும், இறைச்சியை தின்றாலும் மிஷின் அரைச்சி போடுது. நம்ம மிஷினை எப்படி எல்லாம் கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா, ரெண்டு உணவையும் ஜீரணிக்கக்கூடிய வகையில, ரெண்டும் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில படைச்சிருக்கிறாரு. அப்ப நமக்கு இந்த மாமிசங்கள் கூடாதுன்னு இருந்தா அது ஒத்துக்கிறாத மாதிரி கூட கடவுள் நம்மளை படைச்சிருக்கலாம். நமக்கு அது ஒத்துக்கிறது, நம்ம அதை ஜீரணிச்சு அதுல உள்ள சத்துக்களை எடுக்க முடியுது. இப்படிலாம் நிறைய செஞ்சு பார்க்கும் பொழுது இது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது, மனிதனுக்கு தான் படைக்கப்பட்டது. இருந்தாலும் இதை கூடுதல் விளக்கம் கம்மியா தான் உங்களுக்கு சொல்லி இருக்குது. கூட விளக்கத்துக்காக வேண்டி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அது குற்றச்சாட்டுகளும் பதில்களும்ங்கிற தலைப்புல உள்ள புஸ்தகம். அது உங்களுக்கு தருவாங்க, வாங்கி படிச்சுக்கிறேங்க. 26 சகோதரர்களுக்கு திருமதி குர்ஆன் பரிசளிக்கப்படுகிறது. குர்ஆனுக்கு எடுத்துருவாங்க. குர்ஆன் பெற்றமைக்கு நன்றி. சகோதரர் அபிதன் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் துரை. என்னை இந்த விழாவுக்கு அழைத்து வந்த இஸ்லாம் நண்பருக்கு நன்றி.
நான் சமூக நல்லிணக்கத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கேள்வியை கேட்க வந்த கேள்வி கேட்டுவிட்டார்கள். இருந்தாலும் இப்போ நான் ஒரு சின்ன கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். இஸ்லாம் மதத்திலும் ரொம்ப ஏழ்மையாகவும் வாழ முடியாத ஒரு நிலையிலும் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி மற்ற சமூகத்த மக்களும் வாழ்வதற்கு வசதி இல்லாமலும் பாதுகாப்பற்ற நிலையிலும் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் இந்த ஜமாத் சார்பாக எத்தகைய உதவிகள் செய்கிறீர்கள், பாதுகாப்பு அளிக்கிறீர்கள்? அதாவது எங்க ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் சமூக சேவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த விதமான சாதி இனம் அந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதர்கள்ங்கிற முறையில தான் எங்களுடைய எல்லா பணிகளுமே இருக்கிறது. அதுக்கு நான் சில உதாரணங்களை இந்த பொருளாதார ரீதியா உள்ளதையும் சொல்றேன். அதை விட முக்கியமாக இன்றைக்கு மனிதனுடைய உயிர் காக்கிறது இரத்த தானம். இரத்த தானம் செய்யறோம். இந்த இரத்த தானம் ஒருவன் செய்தால் எந்த மதத்துக்கு போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. நான் இரத்த தானம் ஒரு பர்டிகுலர் நோயாளிக்கு போய் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். வங்கியில முகாம் நடத்தி நீங்க கொடுக்கிற ரத்தம் இருக்குதுல, அது ராமசாமிக்கு போவோமா, அப்துல் காதருக்கு போவோமா, டேவிட்டுக்கு போவோமான்னு நமக்கு தெரியாது. ரத்தம் கொடுக்கிறோம். அப்ப ரத்தம் கொடுத்தல் என்பது யாருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு வேண்டாலும் உதவும். இந்த இரத்த தானத்துல பல சமுதாயங்கள் இந்த நாட்டில் இருக்காங்கல்ல. இந்து சமுதாயம் இருக்கிறீங்க, கிறிஸ்துவ சமுதாயம் இருக்கிறீங்க, பல சமுதாய மக்கள் இருக்கிறீங்க. நாங்க சிறுபான்மையா இருக்கிறோம். நாங்க ஒரு 10%, 13% இருக்கிறோம். அரசாங்கம் அதை கூட ஒத்துக்கிற மாட்டேங்குது. 6% சொல்லுது. சரி, 6% அரசாங்க கணக்குப்படி இருக்கக்கூடிய நாங்க இரத்த தானத்தில் 6% தானே இருக்கணும். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? சென்ற வருடத்துல இரத்த தானத்திற்காக தமிழகத்திலேயே முதல் விருதை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு சமுதாயத்தை விடவும் 3000க்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆண்டில் இரத்த தானம் செய்தது என்பது எங்க அமைப்பின் சார்பாக மாத்திரம் செஞ்சிருக்கிறோம். அப்படின்னா நாங்க இந்த இவ்வளவு 3000 ரத்தமும் கண்டிப்பாக 90% முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தான் அது போகும். இந்த கடந்த 2006 வாங்கினது 2007 எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இன்னும் விருது அறிவிக்கல. நாங்கதான் முதலிடம். 5500 பேர் கொடுத்திருக்கிறோம். போன வருஷம் அறிவிப்பார்கள், நாங்க தான் அந்த விருதை வாங்க போகிறோம். 3000 பேர் கொடுத்ததுக்கு பதிலா பெரிய பெரிய சமுதாயங்கள் கூட இந்த நம்பரை எட்டி பிடிக்க முடியல. சின்ன சமுதாயமா இருக்கிற நாங்க 5500 பேர் ஒரு வருஷத்துல ரத்த தானம் கொடுத்திருக்கோம்னா இந்த நம்பரை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சத்திய சாய் அறக்கட்டளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம என்ன நல்லதுல போட்டி போட்டு நாங்க முஸ்லீம்கள் என்ன சலைச்சவங்க நல்லது செய்யறதுல பாப்பமான்னு சொல்லிட்டு இது போட்டி போடலாம். நல்ல விஷயத்துல என்ன செய்யலாம், உதவி செய்யறதுல சண்டைக்கு தான் போட்டி போடக்கூடாது. போட்டி போட்டு 2006 முதலிடத்துல வந்திருக்கிறோம். 2007 முதலிடத்துக்கான விருது அடுத்த மாசம் தருகிறார்கள். அது எங்களுக்கு தான் கிடைக்கும். நாங்க நம்பர்ல தாண்டிட்டோம். அபிஷியல் அறிவிக்கல. அப்ப அந்த மாதிரி பண்றோம். அது மாதிரி சுனாமி வந்துச்சு, பேரிடர். இந்த பேரிடர் வந்ததுல முஸ்லிம்களுக்கு ரொம்ப பாதிப்பு கம்மி. ஏன்னா கடலோரத்துல நாங்கள் பெரும்பாலும் வாழ்றது இல்ல. கடலோரத்தில் இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் மீனவர்கள் இருப்பாங்க. அவங்க ஒண்ணு கிறிஸ்டினா இருப்பாங்க, இல்லாட்டி இந்துக்களா இருப்பாங்க. முஸ்லிம் மீனவர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இப்ப இந்த சுனாமி பாதிப்பு என்ற உடனே நாங்க ஒரு 2 கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை திரட்டி நாங்க அப்படி விநியோகிக்கிறோம். 99% இந்துக்களுக்கு தான் கொடுத்தோம். இந்துக்களுக்கு இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு. இந்துவோ கிறிஸ்தவரோ இருந்தாங்க. அதுல எங்க மக்களுக்கு கொடுக்கல. சுனாமி நாங்க என்ன செய்யல, சுனாமி நம்ம ஆளுக்கு பாதிப்பு, நம்ம மட்டும் இருந்துக்குருவோம், நம்ம மக்களா பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு இருக்கல. இந்த பணத்தை கூட நாங்க எல்லா மக்கள்கிட்டையும் திரட்டல. சுனாமிக்கு திரட்டினது பூரா எங்க மக்கள்கிட்ட திரட்டுறோம், கொடுத்தது மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப நாங்கள் எந்த மாதிரி சமூக நோக்கோட செயல்படுறோம் அப்படின்னு நீங்க அறிந்து கொள்ளணும். அது மாதிரி வெள்ளம், மழை, புயல் சென்னையில எத்தனை இடத்துல நடந்திருக்கிறது. எந்த பகுதியில் நடந்தாலும் முதல் ஆளாக மீட்பு பணியில் நாங்க தான் நிற்போம். எங்க ஆம்புலன்ஸ் தான் நிற்கும். எங்க மக்கள் தான் மீட்பார்கள். பஸ் கவிழ்ந்தாலும் உடனே போய் எங்க மக்கள் போய் அந்த பாடிகளை தூக்குறது போற எல்லாத்திலையும் நாங்க அங்க நிற்போம். ஆம்புலன்ஸ் கூட சில பேர் கமர்ஷியலா நடத்துறாங்க. நம்ம ஜமாத்துக்கு நீ தொடர்பு பண்ணல, ஃப்ரீயாவே நாங்க என்ன செய்யறோம், ஆம்புலன்ஸ் போலீசார் ஏதாவது பிரச்சனை எங்கள்கிட்ட தான் தொடர்பு கொள்றாங்க. அப்ப அந்த மாதிரி சேவை அடிப்படையில் ஆம்புலன்ஸ்களை நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வட்டி இல்லா கடன் கொடுக்கிறோம். ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டோம். எங்க மக்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருந்து வட்டி இல்லாத கடன் வாங்கினது முஸ்லிம் அல்லாத மக்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு தேவையை அறிந்து கொடுக்கிறோம். ஆனா எங்கள்கிட்ட சக்தி கம்மி. ஏன்னா நாங்க அரசாங்கத்துல எதுவும் வாங்க மாட்டோம். வெளிநாட்டுகள்ல இருந்து உதவி வாங்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையா வச்சிருக்கிறோம். எங்க மக்கள்கிட்ட 5 10 வாங்குறோம். இந்த சின்ன உதவியை கொண்டு எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ
அதை வந்து நாங்கள் சாதி மதம் இல்லாம நாங்க வேறுபாடு இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் மக்கள் எங்களை நம்பி இந்த அளவுக்கு வர்றாங்க. அதுல பாரபட்சம் காட்ட மாட்டோம். டைம் முடிஞ்சு. சரி, முடிச்சிடும் இல்லையா? ஏன்னா இன்னும் 4 கேள்வி பாக்கி இருக்கு, போயிட்டே இருக்கும். சரி, ஆமா, கேள்விக்கு முடிவு கிடையாது. சரி, முடிஞ்ச நிறைவரைக்கு வந்துருமா? நிறைவேறைக்கு வந்துடலாம். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று மதித்து இங்க வந்து உரிமையோடு கேள்விகள்லாம் கேட்டீர்கள். உங்களுக்கு ஒரு பொதுவான சபை என்று சொன்னால் பல அசௌகரியங்கள் இருக்கும், பல சங்கடங்கள் இருக்கும், வசதி குறைவுகள் இருக்கும். நாங்கள் உணவு பரிமாற போறோம், அதுல உங்களுக்கு சில பிடிக்காதவைகள்லாம் இருக்கலாம். எங்களுடைய பேச்சுகள் உங்களை வந்து புண்படுத்தி இருக்கலாம். இது மாதிரி எந்த மாதிரியான குறைகள் இருந்தாலும் இறைவனுக்காக நீங்கள் அதை பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு